நமது சட்டக்கல்லூரியில் மாணவ மாணவிகளின் சிந்தனை திறனை ஊக்குவிக்கும் விதமாகவும் அதோடு அவர்களின் கல்வித்தரத்தை மேம்படுத்தும் விதமாகவும் பல்வேறு தொடர் நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு நமக்கு எப்பொழுதும் உறுதுணையாகவும் நடத்துவதற்கு நமக்கு வாய்ப்பளித்த சட்டக்கல்வி இயக்குனர் முனைவர் பேராசிரியர் ஜே விஜயலட்சுமி அம்மையார் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக எனது நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இவ்வாறாக பல நிகழ்ச்சிகளை நமது சட்டக்கல்லூரியில் நடத்துவதற்கு நமக்கு மிக்க உறுதுணையாகவும் அதோடு மட்டுமல்லாமல் நமக்கு மிக்க பக்கபலமாகவும் விளங்குகின்ற நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் பெருமைக்கும் உரிய முனைவர் பேராசிரியர் ஜி ஜெயகௌரி அம்மையார் அவர்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நாம் இங்கே எதற்காக அனைவரும் இங்கே அமர்ந்திருக்கிறோம்? இந்த ஒரு சிறப்பான விழா கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கின்ற சட்ட வல்லுநர், பொருளாதார நிபுணர், அரசியல் வித்தகர், அரசியல் ஞானி, சமூக சீர்திருத்தவாதி, சமூக புரட்சியாளர் என்ற பன்முகத்தன்மையை தனக்கே உரித்தாக்கிக் கொண்ட ஒரு மாபெரும் மனிதர். அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நான் இப்பொழுது ஒரு சின்ன மேற்கோளை சொல்லிக்காட்ட விரும்புகிறேன். நமது அரசியல் தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில் கூறும் ஒரு மேற்கோள் என்னவென்றால், life is the gift of nature, but the beautiful living is the gift of wisdom. Beautiful living is the gift of wisdom என்ற அரிஸ்டாட்டிலின் கூற்றுக்கு இணங்க அனைத்து ஞானத்தையும் பேரறிவையும் தன்னகத்தே ஒருங்கே கொண்ட சட்ட நிபுணர், பாரத ரத்னா, நமது அரசியலமைப்பின் இந்திய அரசியலமைப்பின் தந்தை பிதாமகர் டாக்டர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்த நாளை முன்னிட்டு நாம் இங்கு கொண்டாட இருக்கும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்வானது நமது சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்ட கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்ட குழுவின் சார்பாக நடத்தப்படுகின்றது. விழாவின் அடுத்த கட்டமாக குத்துவிளக்கு ஏற்றுவதற்கு இங்கு நம்மிடையே வீட்டிற்கும் நமது சிறப்பு விருந்தினர், தொலைக்காட்சி புகழ் ஹெச்வை அருவி தமிழ் நஞ்சன் அவர்களையும் மற்றும் நமது முதல்வர் திரு ஜெயகௌரி அம்மையார் அவர்களையும், பேராசிரியர் சாந்தி மேடம் அவர்களையும், பணித்திட்ட குழு உறுப்பினர் சாம்சுந்தர் அவர்களையும் மற்றும் பேராசிரியர்களையும் குத்துவிளக்கு ஏற்றிடுமாறு அனைவரையும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். உறுதிமொழியை நமது முதல்வர் வாசிப்பார். அவரை தொடர்ந்து உறுதிமொழி எடுத்துக்கொள்வீர்கள் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அம்பேத்கர் பாபா சாஹிப் பீமாராவ் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை அரசு சமத்துவ நாளாக கொண்டாடி வருகிறது. அந்த சமத்துவ நாளிற்கான உறுதிமொழியை நான் வாசிக்கிறேன். மாணவர்கள் அனைவரும் திரும்ப கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சமத்துவ நாள் உறுதிமொழி.
சாதி வேறுபாடுகளுக்கு எதிராகவும் சாதிகளின் பெயரால் நடக்கும் சமூக அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து போராடி ஒதுக்கப்பட்டவர்களுடைய உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டவர்களுடைய சமத்துவத்திற்காகவும் வாழ்நாள் எல்லாம் குரல் கொடுத்து எளிய மக்களின் உரிமைகளை பற்றி விழிப்புணர்வை ஊட்டிய நம் அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து தந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளில் சாதி வேறுபாடுகள் ஏதுமில்லாத சமத்துவ சமுதாயத்தை அமைக்க நாம் அனைவரும் பாடுபடுவோம் என்றும் சக மனிதர்களை சாதியின் பெயரால் ஒருபோதும் அடையாளம் காண மாட்டேன் என்றும் சக மனிதர்களிடம் சமத்துவத்தை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பேன் என்றும் உளமாற உறுதியேற்கிறேன். அடுத்ததாக வரவேற்புரை நல்கிட நமது நாட்டு நலப்பணித்திட்ட அலுவலர் முனைவர் வி. சாம்சுந்தர் அவர்கள் அனைவரின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். ஒரு ஃபார்மல் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் ஆல்ரெடி ரம்யா மேடம் சொல்லிட்டாங்க. தேங்க்யூ ரம்யா மேம். இந்த 135வது டாக்டர் B.R. அம்பேத்கர் அவரின் பிறந்தநாள் விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். முதலாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம நன்றி சொல்லணும்னா ஆல்ரெடி மேடம் சொல்லிட்டாங்க, நம்ம DLS மேம்க்கு நன்றி சொல்லணும். சில தவிர்க்க முடியாத காரணத்தினால மேடம் வந்து செக்ரட்டேரியட்டில் இருக்காங்க, அதனால் இன்றைக்கி வர முடியல. அதாவது மேடம்க்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய பிரின்சிபல் மேடம் இந்த விழாவை வந்து மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்தணும் அப்படின்றத வந்து மிகவும் முனைப்பு காட்டி நம்முடைய சிறப்பு விருந்தினர் திரு தமிழ்நெஞ்சன் அவர்களை வந்து 2 மாதத்துக்கு முன்னே இந்த ப்ரோக்ராமுக்காக வந்து புக் செய்து அவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் நிறைய ரொம்ப பிஸியான பர்சன் நம்ம தமிழ்நெஞ்சன் சார் அவர்கள். ஆனாலும் வந்து இந்த ப்ரோக்ராமுக்காக வந்து தன்னுடைய இசைவை கொடுத்து இங்கே வருகை புரிந்திருக்கிறாரு. அவரோட ஏன்னா நம்ம எந்த ஒரு இதில் வந்து ஆங்கிலத்தில் சொன்னாலும் பதில் எல்லாமே தமிழில் தான் சொல்கிறாரு. நம்மளால் வந்து அவர் லெவலுக்கு தமிழில் பேச முடியுமா அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது. ஏன்னா மொபைலில் டைப் பண்ணி கடகடன்னு அனுப்புகிறாரு, நம்மளால் சாதாரணமாக பேசவே முடியல தமிழில். சார் தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அதனால வந்து இந்த ஒரு ஃபார்மல் ஓட் ஆஃப் தேங்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் சம் ஆஃப் த பீப்புள், ஜோயல், யமுனதர்ஷினி அண்ட் சகானா, ஆர்த்தி, ஆஷா, இன்னும் 2 பேர் இருக்கு. யாருமா? அபிராமி, சீபா. இவங்க தான் வந்து இந்த 6 பேரை சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த கோலம் போட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நீங்கள் ஒரு மிகப்பெரிய கரவழியை கொடுக்கலாம். ஸோ இட் வாஸ் டேக்கன் ஃபார் 6 மணி நேரம் ஆச்சு. ஏன்னா 11 மணிக்கு சாயந்தரம் தான் முடிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விழாவில் இந்த மாதிரி ஒரு தீமோட ஒரு கோலத்தை போட்டிருக்காங்க. ஈக்குவாலிட்டி இருக்கிற மாதிரி ஒரு கோலம். அப்புறம் பெண்களோட வளர்ச்சி, நம்மளுடைய பெண்களோட வளர்ச்சி என்னன்றதை பற்றி நம்ம கல்லூரியை வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஏன்னா வந்து ஒரு காலத்துல வந்து பெண்கள் வந்து ரொம்ப கம்மியா இருப்பாங்க, சி செக்ஷன் மட்டும் தான் கேர்ள் செக்ஷனா இருக்கும், மற்ற 2 செக்ஷன்லயும் பாய்ஸ் இருப்பாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஆல் த செக்ஷன்ஸ் த கேர்ள்ஸ் இஸ் ஹையர். ஏன்னா அதுதான் வந்து அம்பேத்கரோட கனவு. ஏன்னா பெண்ணுரிமை தான் மிக முக்கியம் சொல்லியிருந்தாரு. அந்த பெண்களுக்கான கல்வி மிக முக்கியத்துவன்றத சொல்லியிருக்காரு. ஏன்னா அம்பேத்கர் அவர்களை பத்தி சொல்லணும்னா அவர் வந்து நேரடியாக தோற்கடிக்கப்பட்டவர். என்ன யாருன்னா இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில வந்து டைரக்டா எலெக்ட் ஆகாம தோற்கடிக்கப்பட்டவர். ஆனால் அவர் பாத்தீங்கன்னா மும்பையை சேர்ந்தவர், மராத்தியத்தை சேர்ந்தவர். ஆனால் வந்து ஜோகிந்தர் நாத் மண்டல் அவர் வந்து பாத்தீங்கன்னா வங்காளத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் வந்து அவர் சீட்டை வேணான்னு சொல்லி போன உடனே அம்பேத்கர் வந்து அந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி சேர்க்கிறாங்க. அதன் பின்பு பாத்தீங்கன்னா காந்தியடிகளோட அறிவுறுத்தல் பேர் அம்பேத்கர் வந்து பெங்கால்ல இருந்து சேர்த்துட்டு அதன் பின்பு தான் வந்து அவர் டிராஃப்டிங் கமிட்டி சேர்மன் ஆக்கி இன்னைக்கு வந்து உலகத்திலேயே பெரும் புகழும் பெற்ற நமது இந்திய அரசியலமைப்பை நமக்காக கொடுத்திருக்காரு. சோ அந்த மாதிரி ஒரு புகழ் வாய்ந்த ஒரு சட்டமாம இதே புரட்சியாளர் டாக்டர் B.R. அம்பேத்கர்
பிறந்த 135வது பிறந்தநாள் விழாவிற்கு வந்திருந்த உங்கள் அனைவரும் வருக வருக என வரவேற்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நமது சிறப்பு விருந்தினர் மக்கள் மொழி நாயகன், தொலைக்காட்சி புகழ், நகைச்சுவை அருவி தமிழஞ்சன் அவர்களை சிறப்புரையாற்றிட அழைக்கும் முன்பு அவரை பற்றிய ஓரிரு வார்த்தைகளை இங்கே உங்கள் முன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்றைய வானொலி தொலைக்காட்சியில் இன்று ஒரு தகவல், அது நிறைய பேருக்கு தெரிந்திருக்குமா? இந்த தலைமுறையினருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. சோ இன்று ஒரு தகவல் மூலம் தினமும் வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் தோன்றி ஒரு தகவலை அளித்த நமது தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களால் மக்கள் மொழி செல்வன் என்ற பட்டத்தை பெற்றவர் நமது சிறப்பு விருந்தினர். அதோடு மறைந்த திருச்சி ஐயா நந்தனாலா அவர்களால் நகைச்சுவை அருவி என்ற பட்டத்தை பெற்றவர் என்ற பெருமைக்குரியவர். தொலைக்காட்சி புகழ், நகைச்சுவை அருவி நமது சிறப்பு விருந்தினர் தமிழஞ்சன் அவர்களை சிறப்புரையாற்றிட இங்கே வருமாறு அனைவரின் சார்பாக அன்பு. சென்னை டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி நடத்துகின்ற அண்ணல் அம்பேத்கருடைய இந்த பிறந்தநாள் விழாவில் என்னை அழைத்து வந்து பெருமை சேர்த்த என் மதிப்பிற்குரிய சகோதரி கல்லூரியினுடைய முதல்வர் டாக்டர் ஜெயகௌரி மேடம் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு முழுவதும் சட்ட பணியாற்றுகின்ற பேராசிரியர் முனைவர் மதிப்பிற்குரிய விஜயலட்சுமி மேடம் அவர்களுக்கும், என்னை அழைத்து வந்து பெருமை சேர்த்த கல்லூரியினுடைய பேராசிரியர் முனைவர் ஷியாம் சுந்தர் அவர்களுக்கும், உதவி முதல்வர் சாந்தி மேடம் அவர்களுக்கும், இவ்வளவு நேரம் சிரமப்பட்டு என்னை பற்றி சொல்லிய ரம்யா அவர்களுக்கும், என்னை ஆலந்தூர் மெட்ரோ நிலையத்திலிருந்து சொகுசாக அழைத்து வந்த என்னுடைய அருமைக்குரிய சகோதரர், இந்த கல்லூரியினுடைய மாணவர், அருமை சகோதரர் ராஜேந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நேற்று போன் பண்ணி ஷியாம் சுந்தர் வந்து போன் பண்ணி உங்களை ராஜேந்திரன் ஒருத்தர் ஸ்டூடெண்ட் உங்களை பிக்கப் பண்ணுவார். ஸ்டூடெண்ட்னா 22 வயசு இருக்குன்னு நினைச்சேன். அவருக்கு என்னோட வயசு அதிகம். அது என்ன காரணமா? படிப்பதற்கு வயது பொறுத்து தேவையில்லை என்பதை நிரூபிக்கக்கூடியவர். பெரும்பாலும் நான் கார்லயோ விமானத்திலேயோ போனோம்னா நானே தான் பேசிட்டு போவேன், யாருன்னா பக்கத்தில் உட்காந்துட்டு. இன்னைக்கு அவரே தான் பேசிட்டு வந்தார். ஆமா, இருந்தாலும் நல்ல நல்ல தகவல்கள் நாங்கள் அப்படியே பரிமாறிட்டோம். பேராசிரியர் பெருமக்களே, பேர்லாம் தெரியாது, ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் அவர்களே, நடுவில் புலவில் அப்படி சொல்லிக்கணும், மானிய தேனை போட்டுக்கணும் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஞாயிறு தொலைக்காட்சி மூலமாக பார்க்கக்கூடிய ரசிக பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை உங்கள் கைத்தட்டலோடு தெரிவிக்கொள்வதில் பெருமை அடைகிறேன். அவர் சொன்னார், உங்களை சிரிப்பு தமிழில் கூட அழகாக டைப் பண்ணுறாரு, நம்மளால் வந்து டைப் பண்ண முடியாது, தமிழ்லேயே பேசுறாரு, அதெல்லாம் கிடையாது, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. நீங்கள் நினைக்கலாம் அப்போ எப்படி இங்கிலீஷ் பாஸ் பண்ணீங்க 10th கேட்கக்கூடாது. முன்னாடி உட்காந்தோம், ஸ்பான்சர் பண்ணோம். நாங்கள் 1983 ஸ்பான்சர் வாங்கினோம். நீங்கள் பட்டிமன்ற பேச்சாளர்னால சாதாரணமாக நீங்கள் நினைச்சிடாதீங்க. இப்போ யாருமே நாங்கள் அடிக்கடி பேசும்போது கைத்தட்டலாம் கேட்போம். இப்போ யாரும் நீங்கள் கையை தட்டக்கூடாது, நான் சொல்கிற விஷயத்து மட்டும். அப்புறம் பிடிச்சிருந்தா தட்டுங்க. நான் 1983 10th முடித்தேன். அந்த வருஷம் 10th நான் எவ்வளோ மார்க் தெரியுங்களா? 500க்கு 498. 500க்கு 400 கை தட்டக்கூடாது சொல்லியிருக்கேன். 500க்கு 498. ஆனால் அந்த வருஷம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்த பையன் வந்து ராசி ஒரு 500க்கு 497. எங்கள் அம்மா போய் எச்சமிட்ட கேட்டாங்க, என் பையன் 500க்கு 498 மார்க் எடுத்திருக்கான், அவன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரல, எவ்வளோ ஒருத்தர் ராசிபுரத்தில் 500க்கு 497 எப்படி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கேட்டாங்க. எங்கள் எச்சம் ஓ ராமச்சந்திரன், அவர் டிஓவாய் ரிட்டர்ன் ஆகிட்டார். எங்கள் அம்மா உட்கார வச்சு தண்ணி பாட்டில் எடுத்து கொடுத்துட்டு அமைதியாக சொன்னாருமா, அந்த பையன் எடுத்தது இந்த மார்ச் மாதம் எடுத்த மார்க்கு ராசிபுரம், ஆனால் உங்கள் பையன் எடுத்தது 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் எடுத்த மொத்த மார்க்கே அவ்வளோதான் அப்படின்னாரு. அதுக்காக நான் தற்கொலை பண்ணிட்டேனா? இல்லையே. 83 10th முடிச்சோன்னா நீங்கள் கூகுளில் போய் தேடணும். ஆனால் தமிழஞ்சன் பட்டிமன்றம் போட்டால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் நான் தெரியும். காரணம் கேட்டா மார்க் உலகத்துடைய மதிப்பை தெரிவிக்காது, மதிப்பு மட்டும்தான் இந்த உலகத்திலே உன்னுடைய புகழை கொண்டு சேர்க்கும் என்று. நம்ம இன்னைக்கு அண்ணல் அம்பேத்கரை பற்றி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அவரோட பேச்சு போட்டில் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்காரா இல்லை ஸ்டேட் லெவலில் பரிசு வாங்குறாரு? கிடையாது. இந்த உலகத்திலேயே மெத்தப்படுத்திய மேதாவிகள் 2 பேர் குறிச்சு வச்சுக்கோ, எவனும் சொல்ல மாட்டான் தமிழ்நாட்டில். மெத்தப்படுத்திய மேதாவிகள் 2 பேர். ஒன்று பொருளாதார தந்த காரல் மார்க்ஸ், இன்னொன்று நம் நாட்டிலே பிறந்த அண்ணல் அம்பேத்கர். மெத்தப்படுத்திய மேதாவிகள் 2 பேர். காரல் மார்க்ஸுக்கு அடுத்து இந்தியாவில் பிறந்த நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் மட்டும்தான். ஆமா, அவரை படிக்க கூடாதுன்னா ஊதனா தீட்டு, பக்கத்துல வந்தா தீட்டு, படிச்சா தீட்டு, பார்த்தா தீட்டு, தீட்டு தீட்டு தீட்டுன்னு ஒதுக்கி வச்சான். அவர் எதை பத்தியும் கவலைப்படல, படிச்சாரு. தீட்டு தீட்டுன்னு சட்டத்தை தீட்டி இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் இந்த சட்டத்தை தான் படிக்க சொன்னாங்க. அதை தீட்டு அவர் தீட்டே. காதல் எழுதுன என்னைக்கு? இந்த பொண்ணு சொல்லுங்க. சரி நீ சொல்லு தம்பி, காதல் எழுதுன என்னைக்குப்பா?
கார்த்திகை 1 பிப்ரவரி ஓகே. சும்மா ஒரு சின்ன கேள்விதான், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு புரிஞ்சிருக்காரா? பிப்ரவரி 14 காதலர் தினம், குடியரசு தினம். நீங்க சொல்ல விட குடியரசு தினம். ஓகே, குடியரசு தினம் ஜனவரி 26. குழந்தைகள் தினம் நவம்பர் 14. கைத்தட்டி விரும்புறேன். பிப்ரவரி 14 காதலர் தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், ஜனவரி 26 குடியரசு தினம், நவம்பர் 14 குடியரசு தினம். மாணவர்கள் தினம் உங்களுக்கு தெரியுமா? மாணவர்கள் தினம் யாருக்காவது? சரி வேண்டாம், நானே சொல்லிடுறேன், இதை கேட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டாம். மாணவர்கள் தினம் நவம்பர் 7. உலக மாணவர்கள் தினம் நவம்பர் 7. ஏன் தெரியுமா? ஏன் நவம்பர் 7 வச்சான் தெரியுமா? முதலாக அண்ணல் அம்பேத்கர் பள்ளிக்கூடத்துக்கு சென்ற நாள் தான் நவம்பர் 7. அதுதான் உலகத்தினுடைய மாணவர்கள். எப்பேற்பட்ட பெருமையை கொண்டாந்து கொடுத்துருக்காரு. அவர் முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு போனது நவம்பர் 7. அந்த நவம்பர் 7 தான் உலகமே இன்னைக்கு மாணவர்கள் தினமா கொண்டாந்து வச்சிருக்கு. நாங்கெல்லாம் அந்த பட்டிமன்றத்தில் பேசும்போது தேவையில்லாம பேசுவோம். உங்க ஜெயகௌரி மேடத்துக்கும் ஷியாமுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். என்ன ஒரு 10 நாள் நீங்க படிக்க வச்சிருக்கீங்க. இது வரைக்கும் நான் படிச்சதே கிடையாது. நான் டீ கடைக்கு நான் தான் காலைல போவேன், காய்கறி வாங்க நான் தான் போவேன், பெட்ரோல் பங்க்ல நான் தான் பெட்ரோல் போடுவேன், தேவைப்பட்டா தண்ணி பப்ளிக் போய் தண்ணி பிடிச்சிட்டு வருவேன், மீன் வாங்க நான் தான் போவேன், எல்லா விஷயத்துக்கும் நான் தான் போவேன். ஏன் தெரியுங்களா? நீங்க நூலகத்துல இப்ப என்ன பீலா வருவோம், அதுல நான் எப்பவும் நூலகத்துல தான் சார் இருப்பாரு. பொய் அதெல்லாம். அவன் வீட்டுல பொண்டாடி துணிஞ்சு போட்டு உட்காந்துருப்பான். ஆனா நான் எல்லா இடத்துக்கும் போவேன். ஏன் தெரியுமா? எல்லா இடங்களிலும் பாமர மக்கள் இருக்கிறார்கள். பாமர மக்களுக்காக பாடுபட்ட ஒரே தலைவர் இந்த உலகத்திலே அண்ணல் அம்பேத்கர் மட்டும்தான். அந்த இடத்துல போன மட்டும் நல்ல செய்தி எல்லாம் கிடைக்கும். அருமையான ஜோக், அது நீங்க எல்லாம் பயன்படுத்தணுன்றதுனால சொல்றேன். அதுல 2 செய்தி சொன்னேன். பெண் பிள்ளைகளை பொத்தி வலை, பெண் பிள்ளைகளை பொத்தி வலை. அந்த வெங்காயம் எங்களுக்கு தெரியும். பெண் பிள்ளைகளை பொத்தி வலை, ஆண் பிள்ளைகளை பொத்தி வளைத்தாலே பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. இந்த வெங்காயம் எங்களுக்கும் தெரியும். ஆமா, பெண் பிள்ளைகளை பொத்தி வளர்க்குது, ஆண் பிள்ளைகளை பொத்தி வளர்த்தாலே பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. மெட்ரோல வந்து ஒரு கஷ்டம், 2 பேர் உட்கார சீட்டும் என்ன உட்கார வச்சிட்டாங்க. பக்கத்துல ஒரு பொண்ணு திருவத்தூர்ல எடுத்தாங்க போன. அந்த பொண்ணு திருவத்தூர்ல எடுத்த போனு ஆலந்தூர் வரைக்கும் பேசிட்டு வருது. இதுதான் பேசுறது தவிர அவன் ரிப்பீட்டே இல்லை. இதைதான் நாங்க ஒரு ஜோக்காவே போட்டோம். கோயில்ல இருந்து புருஷனும் பொண்டாட்டி வெளியே வந்தாங்க. வழக்கமா அந்த மாதிரி செருப்பு போட்டுட்டு செல்போன் எடுத்து காதில் வச்சுக்கிச்சு. வழக்கம் போல புருஷன் அப்படி கையை பிடிச்சிக்கிச்சு. பேசிக்கிட்டு கோயில்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் போகுது. கையை பிடிச்சிட்டு பேசிக்கிட்டே போகுது 1.5 கிலோமீட்டர். பின்னாடியே ஒருத்தன் பதுங்கி வரான். நம்ம திரும்பி பாக்குது. அவன் பின்னாடியே குனிஞ்சு வரான். திடீர்னு அந்த கோவம் வந்துருச்சு. ஓகேவா, நான் ஆரம்பத்துல இருந்து பாக்குறேன் கோயிலுக்கு பின்னாடியே வரீங்களான்னு. இல்லம்மா, நீங்க தப்பா நினைச்சு கூடாது. நீங்க போன் பேசுற கவனத்துல என் பொண்டாட்டி செருப்பை மாத்தி போட்டு வந்துட்டீங்க. இந்த செருப்போட போல என் முன்னாடி ஒத்துக்க மாட்டா. அதனால செருப்பை கொஞ்சம் கைட்டி விட்டுனா நல்லா இருக்கும் அப்படின்னா. உடனே அந்த அப்பதான் புருஷனை பார்த்துட்டு, யோ செருப்பை மாத்தி போட்டு சொல்லக்கூடாது. அவன் சொன்னா, நான் புருஷனே இல்ல, நீங்க போன் பேசுற கவனத்துல கையை பிடிச்சு வந்துட்டீங்க. எனக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருந்தது. நானும் அப்படியே பேசினே வந்துட்டுப்பான். போன் பேசலாம், வேணான்னு சொல்ல, அது அவசியமானதா ஆகி போச்சு இன்னைக்கு. ஆனா அது அனாவசியமா செலவு பண்ணும்போது தான் பிரச்சனை. நாங்க நல்ல நல்ல செய்தியெல்லாம் சில இடங்களில் சொல்லுவோம், எவனும் கேட்கறது கிடையாது. இதுதான் பிரச்சனையே. வீட்டுக்குள்ள பேரன் நுழைஞ்சான். பாட்டி ஊசியில நூல் கோத்துட்டு இருக்கு. என்ன பாட்டி பண்றேன்னு கேட்டான். ஊசியில நூல் கோக்குறேன்னு கிளவி. அவன் சொன்னா 7 ஜென்மத்துக்கும் அந்த ஊசியில நீ நூலை கோக்க முடியாதுன்னு நினைச்சு. அவன் சொன்னா கட்டையில போறவனே ஏன்டா அந்த வார்த்தை சொல்லிச்சு. 7 ஜென்மத்துக்கும் அந்த ஊசியில நீ நூலை கோக்க முடியாதுன்னா. உடனே தாத்தா வந்தாரு. என்னடா பேரனாரு? ஊசியில கீழே வந்துச்சு அந்த பாட்டி. நான் எடுத்து விட்டுனான். ஊசிக்கு ஒரு காது இருக்கு. ஊசிக்கு எது பாட்டி காதுனா? தாத்தா வந்தாரு. பேரா, ஊசிக்கு ஒரு காது இருக்கு, அதுல நூலை விட்டா கிழிஞ்ச சட்டையை தைக்கலாம். மனுஷனுக்கு 2 காது இருக்கு, அதுல அறிவார்ந்த நூலையும் நல்ல பேச்சுக்களையும் காதிலே விட்டால் கிழிந்த மனதை தைக்கக்கூடிய நல்ல ஆற்றல் நல்ல பேச்சுக்களுக்கும். சட்டமன்ற உறுப்பினராக இருந்தா 5 வருஷம் தான் மக்கள் பணி. நல்லா குறிச்சு வச்சுக்கோ. சட்டமன்ற உறுப்பினராக இருந்தா 5 வருஷம் தான் மக்கள் பணி. பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தா 5 வருஷம் தான் மக்கள் பணி. நீங்க சட்டம் படிச்சுட்டு வக்கீல் ஆயிட்டீங்கன்னா நீங்கள் ஆயுட்காலம் முழுக்க மக்கள் பணியாளர் என்று சொன்னால் அது வழக்கறிஞர் மட்டும்தான். ஒரு காலத்துலாம் வக்கீல பார்த்தாலே பயப்படுவான். வக்கீலா, ஐயோ, சில டைம்ல வக்கீல் பொண்ணுக்கு மாப்பிளையே கிடைக்கல. அது கோர்ட்லயே பயங்கரமா பேசுவோம் சார். அப்புறம் வீட்டுல எப்படி பேசும்? அது கோர்ட்ல தான் பேசும், வீட்டுல பேசாது. ஏன் தெரியுமா? வக்கீலாக இருக்க பெண்கள் கோர்ட்டில் பேசுவார்களே தவிர வீட்டிலே பெண்ணுக்கான அத்தனை கடமைகள் செய்யக்கூடியவர்கள் பெண்கள் தான். நாங்க இந்த ஜோக்கெல்லாம் போடுவோம் பட்டிமன்றத்தில். இந்த வக்கீல் ஜோக்கு தான் நிறைய போடுவோம் கோர்ட்ல எல்லாம். ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ், ஒருத்தன் டைவர்ஸ் கேஸ் போட்டுருக்கான். டைவர்ஸ் கொடுங்கன்றான். ஜட்ஜி கேட்கறாரு, எதுக்கு டைவர்ஸ் அப்படின்றாரு. நான் என் மன ஜட்ஜி போட்டுருக்கு. எதுக்கு டைவர்ஸ்? இல்ல என் பொண்டாட்டி என்ன வெங்காயம் சொல்றா, கண்ணில் இருந்து தண்ணி வருது. உடனே ஜட்ஜி சொன்னா, அதுக்கே நீ கஷ்டப்படுற? வெங்காயத்துல தண்ணி வருது, வெங்காயத்தை அறிகிறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வை, அப்புறம் அடுத்து வெங்காயத்தை கட் பண்ணி கண்ணில் தண்ணி வராது. பூண்டை உருக்கி நீ ஏன் கஷ்டப்படுற? பூண்டை ஒரு பாட்டில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா குளுக்கு, அப்புறம் பூண்டு ஈஸியாக உறிஞ்சிடும். துணி துவைக்க நீ ஏன் கஷ்டப்படுற? நல்ல தண்ணியில் சர்ப்பு போட்டு ஊற வச்சுட்டு அப்புறம் கும்மி எடுத்து துணி பல இருக்கும். இப்படியே படப்படப்படம் வீட்டு விஷயம் சொல்லி வந்தாரு. இவன் கேஸை வாபஸ் வாங்கிட்டான். கேஸ் கொடுத்துவேன். ஜட்ஜி கேட்டார், எதுக்கு கேஸை வாங்க வாங்கிட்டாரு? அவன் சொன்னா, நான் மட்டும் வெங்காயத்தோட நிறுத்திக்கிறேன், நீங்க மொத்த முறவாசல் நீங்க தான் செய்றீங்க போட்டு இருக்கு. ஆமா, அப்புறம் நீங்களே இருக்கும்போது நான் எதுக்கு சார் வாங்கணும்? அவன் விட்டு திரும்பிட்டான். இது ஒரு பக்கம். இன்னொரு கேஸ் நடக்குது, டைவர்ஸ். ஒரு ஜட்ஜி கேட்கிறாரு, பாரு 32 வருஷமா குடும்பம் நடத்திருக்க, டைவர்ஸ் கேட்கிறாரு. இனிமேல் இருந்து டைவர்ஸ் கொடுக்குறதா இருந்தா உன் சம்பளத்துல பாதி சம்பளத்தை பொண்டாடி கொடுத்துட்டார்.
உடனே அவன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். யாரு கேஸ் கொடுத்தான்? சிரிக்க ஆரம்பிச்சு. ஜட்ஜி டேய் பாதி சம்பளத்தை முன்னாடி தரணும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா சார் 32 வருஷமா கல்யாணம் பண்ணி குடும்பம் எடுத்துட்டு மொத்த சம்பளத்தை அவங்க தான் கொடுத்துட்டு வந்தேன். இந்த வருஷத்துல இருந்தாது பாதி சம்பளம் வரட்டுங்களே, அதுக்காக புண்ணிய சார். நான் ஏன் சொன்னா, உலகத்துல யாரு பேசுறாங்களோ இல்லையோ, பேசி பேசி வாழ்க்கையில முன்னேறக்கூடிய ஒரு துறை இருக்கு என்று சொன்னால் அது உலக வரலாற்றிலேயே வழக்கறிஞர் துறை தான் என்பதை மறந்து விடுகிறார். எனக்கு கூட ஒரு ஆசை இருந்தது, வக்கீல் படிக்கணும்னு. +2 படிக்கணும் இல்லையே. அப்பெல்லாம் இந்த மாதிரி பள்ளி இந்த மாதிரி உங்களுக்கு சலுகைலாம் கிடையாது. பொம்பளை பசங்க வெளியே போக முடியாது. நான் படிக்கும் 83 10th. அப்போ ஸ்கூலே கிடையாது. எண்ணூர் விட்டா நீங்க தமிழ்நாடு தட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளி, அங்கதான் +1 +2 கேட்கிற குரூப்லாம் படிக்க முடியாது. அவன் தர குரூப் தான் நம்ம படிக்கணும். அதுக்கப்புறம் தியாகராய கல்லூரி, அவன் கேட்கிற குரூப்லாம் கிடையாது, அவன் தொடர குரூப் தான் படிக்கணும். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு எல்லா வசதிகளும் எல்லா செல்வங்களையும் எல்லாத்தையும் பெற்றோர்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு தகுந்தாற் போல ஆசிரியர்களும் உங்களுக்கு அமைந்திருக்கிறார்கள். முன்னெல்லாம் வாத்தியார் பக்கத்திலே கிட்ட போய் பேச முடியாது, 15 அடி தள்ளி நிக்கணும். சாதாரணமாவே அம்பேத்கருக்கு ஏற்பட்ட நிலைமை இல்ல, நமக்கே அந்த நிலைமை தான். 15 அடி தள்ளி நிக்கணும். வாத்தியாரை பார்த்தா பயப்படணும். இப்ப அப்படி கிடையாது. வாத்தியாருக்கும் பேராசிரியரும் தோள் மேல கை போட்டு பேசக்கூடிய அளவுக்கு உங்களை பிள்ளைகளாக நினைக்கக்கூடிய காலத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஃப்ரெண்டு மாதிரி பழகிறார் சார் வாத்தியார் ஒரு பையன் கிட்ட. ஒரு காலத்துல பசங்களை போட்டு அடி சாத்துவாங்க. 2 பசங்க பள்ளிக்கூடத்துக்கு லேட்டா வந்தான். நம்ம சைதாப்பேட்டை மாதிரி வச்சுப்பேன். இறங்கி பள்ளிக்கூடத்துக்கு வந்தா வாத்தியார் கேட்டார், ஏன்டா லேட்டுனாரு? சார் வர்ற வழியில டிராபிக் ஜாம் ஆகி போச்சாருனா. வாத்தியாருக்கு வந்தது கோவம். அடி எப்ப பார்த்தாலும் டிராபிக் ஜாம் போய் சொன்ன கொம்பை எடுத்து வாங்கு அடிக்கும் போது ஐயோ 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 உக்கார் உட்காண்டான். 2வது பையனை கூப்பிட்டாரு, நீ ஏன்டா லேட்டுனாரு? நான் வரும்போது HM பார்த்துட்டேன் சார். நான் HM பார்த்துட்டியா? போய் உட்காருனாரு. இந்த முதல்ல உதவாங்க நம்பாரு. அவன் உடம்ப தடவினே கேட்கறேன், நீங்க நான் ஒன்னா தானே வந்தோம், நீ எப்போ HM பார்த்தேன்னா? ஜன்னல் பார்த்தேன், உள்ள உட்காந்துறாரு அவரு. ஆமா, இது கூட தெரியாம வாத்தியாரா இருக்காண்டாவ. அவனுக்கு ஒரு கைத்தல் கொடுங்க. அடிவாகாம தப்பிச்சிட்டான்ல, அடிவாகாம தப்பிச்சிட்டான்ல, அது பெரிய விஷயம் இல்ல. நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு, நிறைய படிக்கணும். நான் வந்து ஒரு வாரம் தான் படிச்சேன். எனக்கு படம் எல்லாம் நிறைய பட்டிமன்றம் வெளியூருக்கலாம். பையன் கூட ஒரு கதையை கேட்டேன். அவன் ஒரு கதையை சொன்னான் எனக்கு, அம்பேத்கரை பத்தி. ஒரு கற்பனை கதையாது. ஒரு பையனை உள்ளே சேர்க்கறது இல்ல, வாசப்பள்ளி அதான் பார்த்தா தீட்டு கை தட்டா தீட்டு பார்த்தா தீட்டுற மாதிரி வெளியே வெளியே இப்படியே அந்த கதை கற்பனை ஆகிட்டே போகுது. நல்லா நீங்க அப்படியே இந்த கதைக்குள்ள மெயின்டே வரணும். அப்படியே கதை கற்பனை ஆகிட்டே போகுது. வெளியில் நின்றாரு. அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் கழிச்சு வந்து வேற ஒரு பிரின்சிபால் வராரு. வெளியே ஒரு பையன் நிக்கிறானா பாரு அப்படின்னு சொல்லி பியூனை கொடுக்கிறாரு. நிக்கிறான் சார். எங்க நிக்கிறான்? பாராளுமன்றத்துக்கு முன்னாடி மெத்த படிச்ச மேதாவியா கையில புத்தகத்தை வச்சு பாராளுமன்றத்தை காமிச்சு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சட்டத்தை எட்டி கொண்டு பாராளுமன்றத்துக்கு முன்னாலும் அந்த பையன் நின்று கொண்டு இருக்கிறான் சார். அவன் தான் அண்ணல் அம்பேத்கர். அவர் எவ்வளவு கஷ்டம் இருக்கும் நினைச்சு பாருங்க. இப்ப எல்லா வசதியும் நமக்கு இருக்குல்ல, நம்ம சமமா உட்காரல, நமக்கு கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு பதில் சொல்றதுக்கு மீடியா இருக்குல்ல. எவ்வளவு பேர் நமக்கு வந்து உடனே போட்டதுல ஒரு பொண்ணை வந்து வெளியே வச்சு எக்ஸாம் எழுத வச்சாங்கன்னு யூடியூப்ல போனா அந்த வாத்தியாரு அமுச்சு விட்டாங்களே வீட்டுக்கு, பஸ்ல ஏத்துல அமுச்சு விட்டாங்களே வீட்டுக்கு. அப்ப காரணம் இவ்வளவு மீடியாக்கள் இருக்கும் போதே இவ்வளவு குற்றங்கள் நடக்குதுன்னா அவர் வாழ்ந்த காலங்களில் எந்த மீடியாவும் கிடையாது. அப்ப அவர் எப்படி கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாரு அதை நினைச்சு பாருங்க. அதுக்காகவே அண்ணல் அம்பேத்கருக்கு நம்ம ஜோரா ஒரு முறை கட்டலாம். எப்படி படிச்சிருப்பாரு, எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாரு நினைச்சு பாருங்க. வக்கீல் தொழில் சாதாரண தொழில் கிடையாது. வக்கீல் அவ்வளவு புனிதமான தொழில். அதே போல ஒரு வக்கீல சொல்லுவாங்க, ஒரு கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் நீங்க குறிச்சு வச்சுக்க. வக்கீல் ஆயிட்டீங்க, இனிமேல்ட்டு உங்க கையில தான் இருக்கு. உங்க கையும் வாயும் தான் இனிமேல்ட்டு. உங்க வாய் சாமர்த்தியத்தால சட்டத்தை நிலைநாட்டுங்க, சத்தியத்தை நிலைநாட்டுங்க, சத்தியத்தை காப்பாத்துங்க, தர்மத்துக்காக குரல் கொடுங்கள். அதுதான் உங்களுக்கு பேசுறது நான் சொந்தப்படுறேன். ஏன்னா நான் ஒருத்தன் பேசி ஜெயிக்கிறத விட இந்த 500 பேர் பேசுறீங்கன்னா அது உலகத்துக்கே கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமையா இருக்கும். நீங்க குரல் கொடுத்தா ஜட்ஜி கூட கேட்பாரு. ஒரு படத்துல சொல்லும் ஒரு குழந்தை, நான் சொன்னா ஜட்ஜியே நம்புவாரு அப்படிங்கிற, நீங்க சொன்னா ஜட்ஜியே நம்புவாருன்ற மாதிரி. ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு, சீரியஸ் கேஸ், தூக்கு தண்டனை. அன்னைக்கு தீர்ப்பு சொல்லலாம், தூக்கு தண்டனை, குற்றவாளி அப்படின்னு நிற்கிறான், அவன் நல்லவன். உடனே அந்த வக்கீல் வாதாடிட்டு போது ஒரு சீட்டு வருது, பேப்பர். உடனே அந்த வக்கீல் படிச்சு பார்த்துட்டு அந்த பாக்கெட்ல அப்படி மடிச்சு வச்சு முகம் ஒரு சின்ன அதிர்ச்சி. இந்த பொண்ணு சொல்லுது பாருங்க, அவர் தான்ட்டு கரெக்ட், நீ சொன்னால் தாமா. அந்த பொண்ணுக்கு ரொம்ப கை தட்டுங்க. நான் சொல்லும் போது அந்த கதையை யோசிச்சிருக்கா பார்த்தீங்களா? இதுதான் அப்படியே வாங்கி பாக்கெட்ல வச்சு ஒரு முகத்துல இருக்கும். ஓ அப்படின்ற மாதிரி ஜட்ஜி இதை பார்த்துட்டாரு. அவர் நல்ல ஜட்ஜி போல் இருக்கு, இதை பார்த்துட்டாரு. தீர்ப்பு ஆயிடுச்சு, விடுதலை ஆயிடுச்சு. உடனே ரூமுக்கு கூப்பிடுறாரு அந்த வக்கீல, வாங்கன்றாரு. ஆமா நீங்க வாதாடிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன துண்டு சீட்டு வந்து படிச்சு ஒரு திரும்ப ஷிக் ஆனீங்களே, என்னன்னு கேட்டாரு. என் மனைவி இறந்துட்டாங்க. ஓ மை காட், ஏன் வாதா நீங்க மனைவி போயிருக்கலாமே, இன்னைக்கு லாஸ்ட் தீர்ப்பு அவனுக்கு. நான் செத்து போனவங்கள உயிரோட என்னால மீட்டு வர முடியாது, இன்னைக்கு நான் வாதாடி ஒரு உயிரை காப்பாற்ற முடியாது, அதனால வாதாடினேன். அவர் தான் இந்தியாவினுடைய இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல். நான் இந்த மேட்டரை எடுக்கும்போது அந்த பொண்ணு வாயை திறந்துச்சு, சர்தார் வல்லபாய் பட்டேல். அதனாலதான் அவருக்கு 3000 கோடி செலவு பண்ணி வச்சிருக்கோம். ஆனா இந்தியாவில் வச்சிருக்கோம். ஆனா உலகத்திலேயே சமூக நீதி காவலன்னு ஒருத்தர் வெளிநாட்டை செலவு வச்சார்னா அமெரிக்காவில் 19 அடியில அது அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு மட்டும்தான். இப்போ 2023 வச்சிருக்கான் அமெரிக்காவில் 19 அடி சிலை. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிலைகளை 2வது சிலை அண்ணல் அம்பேத்கருக்கு தான். அவன் அந்த ஜாதியெல்லாம் பார்க்க மாட்டான். அவன் ஜாதியிலேயே அவனுக்கு ஜாதினா என்னன்னு தெரியாது. நம்ம தான் ஒன்று பண்ணிட்டு. நான் போன வாரம் சேலத்துக்கு போயிட்டு ஓசூர் இருக்கிறதுக்காக நாமக்கல்ல போய் டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட் கன்ஃபார்ம் பண்றதுக்கு நின்னுக்கிறேன். அங்கிருந்து ஒருத்தர் என் பக்கத்தில் வந்தாரு, வயசான ஒரு கிராமத்துக்காரு. தம்பி இந்த டிக்கெட் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா எப்படி தம்பி பாக்குறாரு? அந்த 2வது கவுண்டர்கிட்ட போய் கேளுங்க என்ன. அவர் என்ன பார்த்து சொல்றாரு, அவர் கவுண்டர் எப்படி தம்பி உங்களுக்கு தெரியினாரு? நான் சொன்னது கவுண்டர்.
நான் போயிட்டு அந்த 2வது கவுண்டர்ல போய் கேளுங்கன்றேன். அவர் கவுண்டர் எப்படி தெரியும் உங்களுக்கு தெரியும்? எனக்கு தூக்கி வாரி போட்டுது. கவுண்டர்னு சொல்றது கவுண்டராடா? உலகத்திலேயே ஜாதியே இல்லாத ஒரே தலைவர், ஒரே ஞானி யாருன்னு கேட்டா யாருக்கு என்ன தெரியுமா? ஜாதி பேரே இல்லாத ஒருத்தர் யார் தெரியுமா உங்களுக்கு? சரி நானே யாருப்பா? யார சொன்னா ஒரு தம்பி யாருப்பா? தைரியமா சொல்லுங்களேன். அதுதான் வந்திருக்கேன். உலகத்துல ஜாதியே இல்லாத ஜாதி பின்னணியே இல்லாம உலகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சது யாரு? தெரியல. யாரு? சீமானா? வாய்ப்பே இல்ல ராஜா. ஓகே சார், நானே சொல்லிடுறேன். உலகத்துல ஜாதி பின்புலமே இல்லாம இருந்தவர் வள்ளுவர் தான். அவர் தான் ஜாதி கிடையாது, அவர் தான் ஜாதியும் கிடையாது. இதை நான் ஒரு பள்ளிக்கூடத்துல பேசுற உடனே ஒரு பையன் எந்திரிச்சான் திடீர்னு, இந்த பொண்ணு மாதிரி ஒரு பையன் எந்திரிச்சு, சார் வள்ளுவருக்கு ஜாதி இருக்கு சார். எங்க ஜாதி சார்னா? எங்கடா உங்க ஜாதி? இல்ல சார் வள்ளுவர் ஜாதி இருக்கு சார், நீங்க திருக்குறளை சரியா படிக்கல சார்டா. நானும் என் பையனை மாஞ்சி திருக்குறளை படிச்சு பார்க்கறோம், ஒரு இடத்துல கூட வள்ளுவர் ஜாதியை சொல்லிட்டேன். என்ன சார் திருக்குறள் படிச்சேன்? அவர் எவ்வளவு அழகா சொல்லுங்க, அன்புடையார் பண்புடையார் எல்லாம் உடையார் சார் அவர் அப்படின்னா. அவர் எதை சொன்னாரு எதை கொண்டாந்து வச்சு விடுறான் பாருங்க. அவர் எதை சொன்னாரு எதை கொண்டாந்து வச்சு விடுறான் பாருங்க. அது ஒண்ணு. அதே போல நம்ம காந்தி, மகாத்மா காந்தி, அவரும் வக்கீல். நீங்க பாருங்க, மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாமே வக்கீல். ஒண்ணு அண்ணல் இந்தியாவில் 2 பேர் தான் சொல்லுவோம். யாரை சொல்லுவோம்? அண்ணல் அம்பேத்கர், அண்ணல் 2 பேரும் வக்கீல். நீங்களும் வக்கீல். 2 பேரும் இந்தியாவுடைய மிகப்பெரிய தலைவர் 2 பேரும் வக்கீல், நீங்களும் வக்கீல். நான் கொஞ்சம் வில்லங்க முடிச்ச ஆள் தான். ஒரு கோயிலுக்கு போனோம் ஐயர் என்ன பாட்டு கேட்டாரு, நீங்க யார் பேர்ல ஆச்சு? என் பேர்ல ஆச்சுன்னு. என்ன நீங்க சிவகோத்திரமா விஷ்ணு கோத்திரமான்னாரு. நான் சொன்னேன், நான் சிவனையும் கும்பிடுவேன் விஷ்ணுவையும் கும்பிடுவேன். அது எப்படின்னாரு, திருவண்ணாமலை போனா சிவனை கும்பிடுவேன், ஸ்ரீரங்கம் போனா பெருமாளை கும்பிடுவேன். நீங்க சிவகோத்திரமா விஷ்ணு கோத்திரமானாரு. அதான் சொல்றேன் சாமி, சிவனையும் கும்பிடுவேன் விஷ்ணுவையும் கும்பிடுவேன். ஐயர் கொஞ்சம் கீழே இறங்கி வந்தேன். இங்க பட்டக்காரா நாமக்காரனார். இதை முதலே கேட்க வேண்டியதானே. எங்க தாத்தா பட்டக்காரு, எங்க அப்பா நாமக்காரனர். ஐயருக்கு தூக்கி வாரி போட்டுது. அது எப்படி ஒரே குடும்பத்துல பட்டக்கார நாமக்காரனர்? ஆமா, எங்க குடும்பத்துல பட்டக்கார நாமக்காரர் உண்டு. எப்படின்னு கேட்டாரு. எங்க தாத்தா அந்த காலத்துல வெள்ளக்காரனையா மாதிரி பட்டசாராயம் வித்தாராம், அவரை பட்டக்காரன் வாங்க. எங்க அப்பா எவங்கிட்ட கடை வாங்கினா நாம தான் போடுவாரா, நாமக்காரன் வாங்க. இப்போ நான் அந்த கோயில் கை தட்டலமே, இப்போ அந்த கோயிலுக்கு போற ஐயர் பக்கத்துல வர்றது இல்ல, பேரை மட்டும் கேட்டு அர்ச்சனை பண்ணிட்டு. இது சுலபமான வழி. அறியும் சிவனும் ஒண்ணு, அது அறியாதவன் வாயில் மண்ணுன்னு சொல்லுவேன் நான். எனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு, ஆனா எல்லா கடவுள் மீதும் நம்பிக்கை உண்டு. ஒரு திரைப்படம் இதெல்லாம் நீங்க குறிச்சு வச்சீங்க. நீங்க சப்போஸ் எல்லாருமே வக்கீலை வாதாடமும் மாலை நேரங்கள் பெரும்பாலும் பட்டிமன்ற பேச்சாளர்ல பாதி பேர் வக்கீல் தான். வக்கீல் சுமதி வக்கீல் கை தட்டலாமே, வக்கீல் சுமதி அவங்க வழக்கறிஞர் தான். அப்புறம் ராமலிங்கம், தாராமலிங்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவரும் வக்கீல். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பட்டிமன்ற பேச்சாளர்கள் பாதி பேர் நீங்க தான். என் பொழப்புக்கு எடுத்துறாதீங்க. அப்போ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, யாரு டைரக்டர் படத்துக்கு? நடிகர் ஷோ, அவரு பிராமண வகுப்பு சேர்ந்தவர். அந்த படத்துக்கு பாட்டு வாலி, அவரும் பிராமண வகுப்பு சேர்ந்தவர். அந்த படத்துக்கு இசையமைக்கிற MS விஸ்வநாதன், அவரும் பிராமண வகுப்பு சேர்ந்தவர். படத்துக்கு பேரு முகமது பின் துக்ளக். நல்லா கவனிக்கணும், படத்துக்கு பேரு முகமது பின் துக்ளக். அன்னைக்கு இதே மாதிரி இஸ்லாமியர்கள் இருந்தாங்க, சொன்னாங்க படத்துக்கு பேரு முகமது பின் துக்ளக்னு வச்சிருக்காங்க. படத்தை பேருக்க மாதிரி வாட்ஸ்அப் பேஸ்புக் கண்ட கருமாந்திரலாம் கிடையாது. நேர கோர்ட்டுக்கு தான் போகணும். உங்களை மாதிரி வக்கீல பார்த்தா வாதாடணும். அவன் பார்த்தான் இஸ்லாமியர்கள், சரி நம்ம படத்துக்கு போவோம், அதுல ஏதாவது நம்மளை பத்தி எசகு பெசுக்கா அந்த படத்தை செய்தி வந்தா நம்ம அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போலான்னு எல்லாரும் தியேட்டருக்கு படம் பார்க்க போனாங்க. இஸ்லாமியர்கள் போய் உட்காந்தாங்க. ஃபர்ஸ்ட் படத்துல பாட்டு ஆரம்பிக்குது சார். ஒரே பாட்டுல இஸ்லாமியர்கள் கைத்தட்ட வச்சார் சார். யாரு? நடிகர் ஷோ, MS விஸ்வநாதன் நடிகர் வாலி. அல்லாஹு அக்பர் அல்லாஹ், நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே அன்பின் எல்லை. அத்தனை இஸ்லாமிய கை தட்டாங்க சார். இதுதான் இந்திய நாடு, தமிழ்நாடு. இங்க எல்லாருக்கும் சம உரிமை உண்டு, இங்க பாகுபாடே கிடையாது. இதுக்கு பாடுபட்ட தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வீட்டுல நீங்க எந்த சாமினா வச்சு கும்பிடுங்க, அல்லா சாமினா வச்சு கும்பிடுங்க, இயேசு சாமினா வச்சு கும்பிடுங்க, முருக சாமினா வச்சு கும்பிடுங்க. ஒவ்வொருத்தர் வீட்லயும் இருக்க வேண்டிய போட்டோ ஒண்ணு அண்ணல் அம்பேத்கர், இன்னொன்னு தந்தை பெரியார். ஏன்னா இவர்கள் ஜாதிக்கு அப்பாற்பட்டவர்கள், இவர்கள் சாதித்த தலைவர்கள், சாதிய தலைவர்கள் இல்லை. கை தட்டலங்க. இவர்கள் சாதித்த தலைவர்கள், இவர்கள் சாதிய தலைவர்கள் இல்லை. இவங்க சாதித்த தலைவர்கள், சாதிய தலைவர். நினைச்சு பார்த்திருப்பாங்களா இப்படி வரும் பிரச்சனை வரும்ட்டு? கோட்டு போடக்கூடாது, கோமணம் கூட கட்டக்கூடாது, பொம்பளைங்க மேலாடை கூட போடக்கூடாது. இந்த மாதிரிலாம் கொடுமையான சட்டம்லாம் இருந்தது இல்ல, அதெல்லாம் உடைச்சது யாரு? இவங்க தானே. அதனாலதானே நீ பேச முடியல. என்ன சொன்ன பாருங்க, சட்டமன்றத்துக்கு 5 ஆண்டு காலம் தான், பாராளுமன்றத்துக்கு 5 ஆண்டு காலம் தான். நீங்கள் 3 ஆண்டோ 5 ஆண்டோ சட்டம் படிச்சீங்கன்னா நீங்கள் இருக்கின்ற வரை இந்த சமுதாய பணியாற்றக்கூடிய ஒரே தொழில் உலகத்திலேயே மொத்தம் 3, ஒன்னு டாக்டர், ஒன்னு வாத்தியாரு, 3வது யாரு கேட்டா சத்தியமா சொல்ற வக்கீல் தான். பரியேறும் பெருமாள் ஒரு படம் பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு அடிப்பான், அதுல போய் சொல்லுவான், ஏன் அடிக்கிறாரு வக்கீல்? அந்த அடிக்க மாட்டாரு. அப்ப வக்கீல் படிக்கலாம். பரியேறும் பெருமாள் BABL மேல ஒரு கோடு போட்டுருப்பான். அந்த படத்துல அந்த பிரின்சிபால் சொல்லுவார் பாருங்க, ஜெயகௌரி மேடம் மாதிரியே அந்த பிரின்சிபால் சொல்லுவாரு, டேய் என்னையும் தாண்டா
கேவலமா சொன்னானுடா, வெறித்தனமா படிச்சேன்டா, என்ன எவன் கேவலமா பேசணும் அவெல்லாம் என்ன நீ பார்த்து வாங்க சாமி கூப்பிடுறா. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, படிப்பு ஒன்றுதான்டா வாழ்க்கையிலேயே தீர்மானிக்கும் அப்படின்னு. அண்ணல் அம்பேத்கர் சொன்ன 2 பொன்மொழிகள் ஒண்ணுதான் நான் தேடி எடுத்தேன். 2 ரூபாய் நீ சம்பாதிச்சா 1 ரூபாய்க்கு உணவு வாங்கி சாப்பிடு, அது உன் உடலை காப்பாற்றும். இன்னும் 1 ரூபாய்க்கு புத்தகம் வாங்கி படி, நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை அந்த புத்தகம் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் சொன்னவர் அண்ணல் அம்பேத்கர். நீ 2 ரூபாய் சம்பாதிச்சா 1 ரூபாய்க்கு சாப்பாடு சாப்பிடு, அது உன் உடலை வளர்க்கும். நீ வாங்கி படிக்கிற புத்தகம் உன்னுடைய உணர்வுகளையும் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கக்கூடியது புத்தகம் என்பதை மறந்து விடக்கூடாது. அந்த புத்தகத்தை படின்னு சொன்னவர் அண்ணல் அம்பேத்கர். அவருடைய பிறந்த நாள் தான் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். சில இடங்களில் பெரிய பிரச்சனை வந்துடும் சார். பட்டிமன்றம் போற இடத்துல நின்றுட்டு இருப்போம். பட்டிமன்றம் முந்தானது பட்டிமன்றம் எந்த ஊர்? நாமக்கல் பக்கத்துல கொசவம்பட்டி. பட்டிமன்றம் 10 மணிக்கு மேடம் ஏறி உட்காந்து பேச ஆரம்பிச்சு அப்படி அன்பானவர்களே என்ன பேசாத, மறுபடியும் அன்ப பேசாத திருப்பி பேசுற சொம்பு, நம்ம ஊர் பாச அன்பே அறிவில உனக்கு. எனக்கு என்ன ஏற்பாடு பண்ணவர் ஒருத்தராங்க, பேர் வந்து வெங்கடேஷ். அவரை கூப்பிட்டு ஏங்க ஒருத்தன் எவனை குடிச்சிட்டு கரெக்டா பண்றான், தலைவரை கூப்பிட்டு அவர் உட்கார சொல்லுங்க. அவரு தான் ஊர் தலைவர். அப்ப அந்த ஊர் எந்த நிலைமையில இருக்கும்பாரு. சாராயத்தை குடிச்சவங்க கண்ணு போச்சுங்க, சிலர் வாங்கி விட்டு மூச்சு கூட நின்னு போச்சுங்க, பைய கரைகிறது சில்லறதாம்பா, உன் பரம்பரைக்கே மிஞ்சிறது கல்லறதாம்பா அப்படின்னு வாங்கி போயிட்டான். அதுக்கு சினிமா பாட்டு தான் பயன்படுது. ஏன் நான் நடுவில் பேசும்போது இந்த பாட்டு பாடுவோம்னா அப்ப உடனே ஜனங்க போய் சேரும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெருசா எல்லாம் இல்ல. அம்பேத்கர் சொல்றாரு, அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு, நீ உரிமையை கேட்கறல்ல, என் உரிமைன்னு சொல்றல, நல்லா கவனிச்சுக்கோ. இவர் எல்லாருக்கும் சொல்ல, எஸ்சிக்கு மட்டும் சொல்ல, பிசிக்கு மட்டும் சொல்ல, எம்பிசிக்கு மட்டும் சொல்ல, ஓசிக்கு மட்டும் சொல்ல, உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதர்களுக்கும் சொன்ன ஒரே தலைவர் அண்ணல் அம்பேத்கர் தான். உரிமை கேட்கறல்ல, உன் கடமையை செஞ்சியா? உன் கடமையை செய்து விட்டு உரிமையை கேளு சொன்னவர் அண்ணல் அம்பேத்கர். உன் உரிமையை கேட்கறல்ல, அதுக்கு உன் கடமை செய்யணும்னு சொன்னவர் அம்பேத்கர். அவர் எந்த ஜாதிக்காகவும் சட்டம் எழுதல, எல்லா ஜாதிக்கும் சேர்த்து ஆயினாரு. இதைத்தான் கவிஞர் ஒரு படத்தில் எம்ஜிஆர் படத்தில் இருப்பான், நாடென செய்தது உனக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என்று நினைத்தால் நன்மை உனக்கு. நாடென செய்தது உனக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என்று நினைத்தால் நன்மை உனக்கு. நான் ஏன் பிறந்தேன் போதும், நானும் 3 வரி மேல போட மாட்டேன், எனக்கு அவ்வளவுதான் தெரியும். பிறந்த நாள் பாருங்க, நமக்கு கொடுத்து வச்சிருக்கோம் சார். அவர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிறந்தாலும் மராத்தியில பிறந்தாலும் அம்பேத்கருக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய தொடர்பு உண்டு. மேக்சிமம் 100 ஆண்டு அவர் பிறந்தநாள் வந்துச்சுன்னா அதுல 99 வருஷம் தமிழ் ஏப்ரல் 14ஆம் தேதி தான் அவர் பிறந்தநாள் வரும். அன்னைக்கு நம்ம சித்திரை திருநாள் தான் அவர் பிறந்திருக்காரு. அது வரைக்கும் இந்தியாவில் உலகத்தில் எவன் மறந்தாலும் தமிழை மறக்க மாட்டான். தமிழுக்கு அப்பேற்பட்ட பெருமை உண்டு, இதையும் குறிச்சு வச்சுங்க. தமிழுக்கு அப்பேற்பட்ட பெருமை உண்டு. பேனா எடுத்து எழுதி கூட வச்சுக்கலாம், சும்மாடி குறிச்சு வச்சு. நானும் நிறைய குறிச்சு வச்சுப்பேன். வாட்ஸ்அப்ல வந்தாலும் சரி, நல்ல செய்தி எவன் சொன்னாலும் உடனே பேப்பர் எடுத்து நைட்டு 12 மணிக்கு ஏதோ ஒரு கனவு செய்தி நேரத்தில் இந்த கட்டு பின்னாடி கிராமத்தோட அப்படி உருவேன். நான் என் நேரத்தில் உருவேன்னு கேட்பேன். போட்டாடி இது ஒரு பேப்பர் எடுத்து முக்கியமான சித்திரம் வந்திருக்குன்னு உடனே பக்கத்தில் பேனாவும் பேப்பரை வச்சிருப்பேன். டப்புன்னு செய்தியை குறிச்சு வச்சுப்பேன். ஏன் தெரியுமா? அந்த செய்தி இன்றைக்கு பயன்படவில்லை என்றாலும் என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு பயன்படும் என்பதை எழுதி படித்து வைத்துக் கொண்டு பார்த்தால் மட்டும்தான் பிடிக்கும். நீங்க தமிழ்ல நல்லா அப்படி மைண்ட்ல ஏத்துப்பாங்க, எழுத்தவில்லை அப்படி மைண்டுக்குள்ள ஏத்தி இந்த விஷயத்த. இது ஒரு பெரிய விஷயம். தமிழ்ல சிறிய அப்படிங்கிற வார்த்தையை நீ எழுதணும்னு வச்சுங்களேன், அதுக்கு பெரியரா போடுவீங்க. நல்லா கவனிக்கணும். தமிழ்ல சிறிய என்ற வார்த்தை எழுதினீங்கன்னா அதுக்கு பெரியரா போடுவீங்க. பெரிய என்ற வார்த்தை எழுதும் போது அதுக்கு சிறியரா போடுவீங்க. சிறிய என்ற வார்த்தைக்கு பெரியரா, பெரிய என்ற வார்த்தைக்கு சிறியரா. அது என்ன அர்த்தம் தெரியுமா? சின்னவர்கள் கூட சில நேரங்களிலே பெரிய காரியங்கள் செய்வார்கள், பெரியவர்கள் கூட சில நேரங்களில் சின்னத்தனமான காரியங்களை செய்வார்கள் என்பதை சொல்லுகின்ற ஒரு வார்த்தை தான் தமிழ். சிறியவர்கள் கூட வியக்கத்தக்க காரியங்களை செய்வார்கள், ஆனால் பெரியவர்கள் கூட சில நேரங்களில் சின்னத்தனமான காரியங்களை செய்வார்கள் என்பதற்காக தான் தமிழ்ல மட்டும்தான் அந்த வார்த்தை உண்டு. வேற எந்த மொழியிலுமே கிடையாது. தமிழ்ல மட்டும்தான் ஒரே வார்த்தையை அப்படியே பேசலாம். மாற்றி பொண்ணு பார்க்க வராங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஷியாம் சுந்தர் மாதிரி இல்லை இந்த மாதிரி ஆள்கிட்ட விசாரிக்கிறாங்க. எப்படி சார் பொண்ணு? நல்ல குடும்பம் சார் அப்படி சொன்னா அந்த பொண்ணு கல்யாணம் கன்ஃபார்ம். நல்ல குடும்பம். அன்னைக்கே விவகாரத்து கன்ஃபார்ம். அன்னைக்கே விவகாரத்து கன்ஃபார்ம். போறவனை பார்த்து, ரோட்ல போறவனை பார்த்து மாடு அப்படி சொல்லி யாரை பார்த்து மாடுங்கிற சாவச்சு நாக்குச்சு வரணும். அதே வார்த்தையை மாத்தி போட்டு போறாருல்ல, அம்மா பசு மாதிரி சார் அவரு, நான் பசுவா? தேங்க்ஸ் சார். ரெண்டும் ஒண்ணுதான், மாடு ஒண்ணுதான், பசு ஒண்ணுதான். அந்த சொல்ற வார்த்தையை கூட அழகாக சொன்னது நம் தமிழ் வார்த்தை என்பதை மறந்து விடக்கூடாது. ஏன் அமைதி ஆயிட்டீங்க? சில இடங்களில் நாங்கள் இந்த மாதிரி கேட்போம், ஏன் சார் அப்படி அமைதி ஆயிடுங்க கைத்தோட பண்ணலாம். இந்த ஈரோடு பக்கம் ஊர் இருக்கு, ஊர் பேர்லாம் கேட்டுறாங்க. என்ன ஈரோடுக்காரன் எவனா இருப்பாங்க, எவனா ஒருத்தர் கண்டிப்பா இருப்பான். ஈரோடுக்காரன் எவனா ஒருத்தர் கண்டிப்பா இருப்பான். ஈரோடு பக்கம் ஒரு ஊர் இருக்கு, நாங்க பட்டிமன்றத்துக்கு போக மாட்டோம், பெரும்பாலும் பயப்படுவோம் போறதுக்கு. 2000 பேர் உட்காந்துருப்பான் மேடம்.
2000 பேர் உட்காந்துருப்பான் மீட்டிங் கேட்கறதுக்கு. கையை தட்ட மாட்டான், சிரிக்கவும் மாட்டான், எழுந்தும் போக மாட்டான். அப்ப எதுக்கு 2000 பேர்? சிரிக்கவும் மாட்டான், கை தட்டவும் மாட்டான், எழுந்தும் போக மாட்டான். எதுக்குன்னா 2000 பேர்? ஒரு 10 பேர் இருந்தா கூட அந்த கேட்கறது கவனிச்சான்னு வச்சுக்கலாம், அவன் தான். நான் என் பையனுக்கு அவ்வளவு சலுகை கொடுத்துருக்கேன். எனக்கு ஒரே பையன் தான், குட் ஹேபிட். என் பொண்டாட்டி நேத்து கூட திட்டினாங்க, 27 வயசு ஆகுதுங்க, இன்னும் கல்யாணம் பண்ணி மாட்டான், ஒன்றும் பண்ணி மாட்டான், நீங்களாவது கேளுங்க. நான் போய் கூப்பிட்டு அடிக்கடி கேட்பேன், வா என்ன லவ் பண்றியா சொல்ற, எந்த அப்பன் கேட்பான். நான் கேட்டேன், அவன் அந்த கையை என் கையை எடுத்துட்டு அவன் கையை மேல போட்டு என் தோல் மேல, ஏன் நான் லவ் பண்ணாலும் என் காதலுக்கு தூதுவனே நீதான்ப்பா. ஏன் தெரியுமா? பிள்ளைகளை, அந்த காலத்து பிள்ளைகளை கண்டிப்பாக வளர்த்தோம். இந்த காலத்து பிள்ளைகளை நாங்கள் கருணையோடு வளர்த்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக வளர்த்த காலம் போய் இப்ப கருணையா வளர்த்துட்டு இருக்கோம். பேராசிரியர்களாம் பேசவே முடியாது. நாங்களாம் ஒரு பொண்ணுகிட்ட பென்சில் கேட்டேன் சார், 7வது படிக்கும் போது ஒரு பொண்ணுகிட்ட பென்சில் கேட்டேன். ஒரு பொண்ணுகிட்ட பென்சில் கேட்டது டீச்சர், பேராசிரியர்களே, ஒரு பொண்ணுகிட்ட பென்சில் கேட்டேன்னு எங்க அப்பனை எங்க கோராமச்சந்திரன் வாத்தியார 1 வாரம் ஊற வச்சு வச்சாங்க. 1 வாரம் ஊற வச்சு வச்சான். பென்சிலா கேட்கற சாவடிச்சு போட்டுவேன். அந்த கிளாஸ் பக்கம் போகும்போது கூப்பிட்டு வச்சுட்டு போவான். எதுக்கு வச்சுக்கிறானே தெரியாது. ஏன் சார் அடிக்கிறீங்க? பென்சில் கேட்கறான் சார் பொண்ணுகிட்ட. இது அப்படியே 21 வருஷம் கழிச்சு என் பையன் கிட்ட நான் சொல்றேன், ஒரு பொண்ணுகிட்ட பென்சில் கேட்டதுக்கு எங்க தாத்தனும் எங்க ஸ்கூல் ஓஎச்எம்மும் என்ன போட்டு ஊற வச்சு வச்சாங்கடான்றேன். என் பையன் கிட்ட வந்து, நீ பொண்ணு பென்சில் கேட்டல, ஆமா அந்த பொண்ணு அழகா இருக்குமே அப்படின்னு. அந்த பொண்ணுகிட்ட பேசுவேன். அது அம்மாவுக்கு தெரியுமே, அம்மா திட்டாது. ஏன்? நான் பென்சில் கிட்டதே எங்க மாமா பொண்ணுகிட்ட தான். அன்னைக்கு மாமா பொண்ணுகிட்ட பென்சில் கிட்டதே அவளோட கண்டிஷன். இன்னைக்கு எல்லா பெண்களையும் ஆண்களோடு பெண்களோடு பேச விடுறோம். ஏன் தெரியுமா? பெற்றோர்கள் ஆசிரியர்களும் எங்கள் பிள்ளைகள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவர்கள் இந்த நாட்டை மட்டுமல்ல இந்த ஊரையும் காப்பாற்ற. யார வேணா ஏமாத்திடலாம், தப்பா நினைச்சுக்காதீங்க, யார வேணா ஏமாத்திடலாம். ஆனால் நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்தால் மட்டும் வாழ்க்கையிலே எந்த காலத்துக்கும் அது பின்னாலேயே நம்மளை தொடர்ந்துடும். அந்த நம்பிக்கை துரோகத்தை மட்டும்தான் செய்யாதீங்கன்னா. நடிகர் ஷோ ஒரு வக்கீல், மிகப்பெரிய வழக்கறிஞர். அவர் ஜெயலலிதா அம்மாவுக்கு அவ்வளவு ஃப்ரெண்ட், அவர் அவ்வளவு ஆலோசகர். வக்கீல் வாதாடினா அவ்வளவு அழகா இருக்கும். வாதாடும் போது வக்கீலுக்கு மட்டும்தான் அந்த அதான் சொல்லுவாங்க, வக்கீல்கிட்டையும் டாக்டர் கிட்டையும் போய் சொல்லக்கூடாது. வக்கீல் போய் சொல்லாமனு கேட்டா, வக்கீல் போய் சொன்னார்னா அது நன்மைகள் தான் முடியும். அதனாலதான் வக்கீல் பொய் சொல்லுவார். கை தட்டலாங்க, இந்த இடத்துல ஒரு பொய் சொல்லியா, அதுல ஒண்ணு தப்பு கிடையாது. அதான் வள்ளுவர் சொன்னாரு, ஒரு நல்லவனை காப்பாற்றுவதற்கு 1000 உண்மைகளை விட ஒரு பொய் காப்பாத்தனா அந்த பொய்யை சொல்லுங்கிறார். வள்ளுவர் ஒரு கற்பனைக்காரர் தான். வள்ளுவர் உட்காந்துருப்பாரு, அப்போ ஒருத்தன் ஓடி ஒளிஞ்சுப்பான், ஒருத்தனை கொல்ல வருவான். ஒரு மாணவ எதுவும் சொல்லிட்டு போமா வள்ளுவர்கிட்ட, நான் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறேன் சொல்லிடாதீங்கம்மா. அந்த பேடை வந்து இந்த பக்கம் நீங்க வள்ளுவர் கேள்விப்பட்ட, நீங்க பொய் சொல்ல மாட்டீங்களா? பொய் சொல்ல மாட்டேன் பண்ணாரு. இந்த பக்கம் ஒரு மான் போச்சு பாத்தீங்க, இந்த பக்கம் போல அந்த பக்கம் போச்சுனாராம். அப்ப கேட்டா நான் பொய்யே சொல்ல மாட்டேங்கிறேன். ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக சொல்லப்படுகின்ற பொய்க்கு 100 மடங்கு உண்மையை விட அர்த்தம் இருக்கிறது என்று சொன்னவர் திருவள்ளுவர். அதான் சொன்னார், அறநிலைப்பட்டதே இல்வாழ்க்கை அதிலும் பிறன் படிப்பில்லா நன்று. காந்தி, நேரு, பாரதி இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கறதே கிடையாது. பாரதி மிகப்பெரிய கவிஞர். பாரதிக்கு 17 மொழி தெரியும். பாரதிக்கு 17 லாங்குவேஜ் தெரியும். 17 லாங்குவேஜ். காமராஜருக்கு 10 மொழி தெரியும். நம்ம சொல்றோம்ல காமராஜர் படிக்காத மாதிரி. யார் சொன்னது படிக்காத மாதிரின்னு? அவர் தாண்டா உண்மையிலேயே மேது. காமராஜர் தான் உண்மையிலேயே மேது. அவர் படிக்காத மாதிரி பில்டப் பண்ணி விட்டது படிக்காத மாதிரி. கலைஞர் கூட தான் படிக்கல, எம்ஜிஆர் கூட தான் படிக்கல. காமராஜர் மட்டும் ஏன் படிக்காத மாதிரி? அவரும் 10 மொழி படிச்சிருக்காரு. காமராஜர் 10 மொழி படிச்சிருக்காரு. பாரதிக்கு 17 மொழி தெரியும். அப்பெல்லாம் கல்லூரிலாம் கிடையாது. பாரதிக்கு 17 மொழி தெரியும். மகாத்மா காந்தி ஒரு முறை ஆங்கிலத்தில் பேசிட்டாராம். பாரதிக்கு கோபம் வந்துச்சு. லெட்டர் எடுத்தான், பேப்பர் எடுத்தான். கொள்ளாதவன் பாரதி நம்மால் பேப்பர் எடுத்தான். நான் நம்மால் ஒரு இடத்துல பாரதி நம்மால் அவர் சார் நீங்க ஐரா சார் அப்படின்னாரு. யோ நான் நம்மாலும் பாரதி சொன்னா அதுக்குள்ள ஐரா கிட்டே அப்படின்னாரு. உடனே பேப்பர் எடுத்து கிடுகிடு எழுதலாம், மிஸ்டர் காந்தி நீங்கள் ஆங்கிலத்தில் பேசியதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நீங்கள் தமிழ் குஜராத்திலே பேசியிருக்கலாம். குஜராத் நம்ம நரேந்திர மோடி பிரதமருடைய ஊரு. குஜராத்திலே பேசியிருக்கலாம், இல்ல இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மொழிகளிலே நீங்கள் பேசியிருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆங்கிலத்தில் பேசியதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். பகிரமா லெட்டர் போடுறான் காந்திக்கு. எவ்வளவு பெரிய அறிவியல் பாரு காந்தி. உடனே லெட்டர் எடுத்து பேப்பர் எழுதுறாரு. மிஸ்டர் பாரதி இதை ஏன் உங்கள் தாய்மொழி தமிழ் எழுதவில்லை, ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறீர்கள்? காந்தி எவ்வளவு பெரிய அறிவாளி. உடனே பாரதி ரிப்பீட் பண்றான், பிறரை பாராட்டுவதாக இருந்தால் மட்டும்தான் என் இந்திய நாட்டு மொழிகளை பயன்படுத்துவேன், பிறரை திட்டுவதாக இருந்தால் அயல் நாட்டு மொழியில் தான் திட்டுவேன். அன்னைக்கு அவ்வளவு ஆரோக்கியமா இருந்தது விஷயங்கள்லாம். காந்தி ஒரு வக்கீல். காந்தி வாதாடுறாரு வெளிநாட்டுல. என்ன கேஸ்னா சாதாரண கேஸ் கிடையாது. ட்ரெயின்ல ஒரு பொருளை எடுத்துன்னு போக கூடாது கேஸ் போட்டான் ஒருத்த மேல. ஆனா அந்த பொருளை எடுத்துன்னு போலான்னு சட்டம் சொல்லுது. காந்தி படிச்சு பாக்குறாரு, ஓகேன்ட்டாரு, கேஸ்ல வாதாடுறாரு. திடீர்னு வாதாடிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த அந்த எந்தெந்த பொருள் எல்லாம் எடுத்துன்னு போக கூடாது லிஸ்ட் படிச்சு பார்த்தா அதுல ஒரு பொருள் எடுத்துன்னு போக கூடாதுன்னு இருக்கு. உடனே எந்திரிச்சார் பட்டுன்னு காந்தி. மிஸ்டர் நீதிபதி பார்த்து இவனுக்கு நீங்க தண்டனை கொடுத்துலான்ட்டார். ஏன்னு கேட்கறாரு தெரிஞ்சு. இல்ல அந்த பொருள் அவன் எடுத்து போன எல்லா பொருளும் எடுத்து போனாலும் ஒரு பொருளும் எடுத்துன்னு போக கூடாது, தவறுதலா எடுத்து போயிருக்கான், அதனால தண்டனை கொடுத்துருங்கட்டார். உடனே உட்காந்துட்டார் காந்தி. தண்டனை கேஸ் கொடுத்தோம். காந்தியை பார்த்து முளைக்கிறான், அடப்பா இதுக்காக அவனை கூட்டு வந்து போட்டு தரத்துக்காக அவனை கூட்டு வந்து நிற்கிறான். உடனே ஜட்ஜி அவனை விடுதலை பண்றாரு. உடனே ஜட்ஜியுடைய உதவியாளர் கேட்கறான், காந்தியே உண்மையை ஒத்துக்கிட்டாரு, எதுக்காக வந்து அவர் விடுதலை பண்ணி கேட்கறான். அப்ப சொல்றாரு, இந்த மாதிரி காந்தி மாதிரி வைக்கல வச்சா நம்ம தான் அவனுக்கு விடுதலை கொடுக்கணும்.
நல்லா புரியுதா அர்த்தம்? இந்த மாதிரி நேர்மையான ஒரு வக்கீல வச்சா நம்ம தான் தண்டனை கொடுக்கணும். அதே போல ஒரு கோர்ட் சீன் வெள்ளக்கார முறையில் நடந்தது நம்ம தமிழ்நாட்டில், தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் குறிச்சு வச்சுங்க. எங்கன்னா பேசும்போது ஜட்ஜி முன்னாடி பேசுங்க. உங்க ஜட்ஜி உங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா நீங்க பெரிய லாயல் ஆயிடுவீங்க. நேர்மையாக சம்பாதிச்சீங்கன்னா பணம் கொட்டோன்னு கொட்டும். ஏன் தெரியுமா? உங்களை சட்டையை பிடிப்பதற்கும் உங்களை கையை பிடிப்பதற்கும் வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய படிப்பு எதுன்னு கேட்டா சட்ட படிப்பு மட்டும்தான். உங்களை கேட்டவனே அழகா அந்த பொண்ணு வக்கீல்றியா, அந்த பையன் வக்கீல் சட்டமா பேசுவான்மா. வள்ளலார் மேல ஒருத்தர் கேஸ் போட்டான் ஆறுமுகனார்னு. இவர் வந்து அது கொஞ்சம் டீப்பா போக தேவையில்லை ஆன்மீகத்துக்குள்ள. அவர் கேஸ் போட்டான். ராமலிங்கத்தை கூப்பிடுறாங்க கோர்ட்ல. இப்ப கூப்பிடுற மாதிரி தான் அப்பயும் கூப்பிடுறான். இன்னும் மாறவே இல்லை கோர்ட். அதே சிண்டில் தான் இன்னும் கோர்ட்ல நிக்குது. ராமலிங்கம் 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 வந்து நிக்கிறார் கை கட்டிட்டு. ஜட்ஜி வந்து உட்கார்றாரு. கேஸ் கொடுத்தா பாரு, அவனும் வந்து அந்த கோர்ட்டுக்குள்ள நிக்கிறான். உடனே ஜட்ஜி அப்படி யாரையாருங்க பார்த்துட்டு பேப்பர் எடுத்து ராமலிங்கத்தை விடுதலை செய்கிறேன்னு சொல்லிட்டார். வாதாடல, கேஸ் நடத்தல, ஒண்ணுமே பண்ணல. உள்ள போனவொன்னு அந்த வெள்ளக்காரன் ஜட்ஜி அவன் சொன்னான், வள்ளலார் வரும்போது எல்லாரும் எந்திரிச்சு நின்னாங்க, நானும் எந்திரிச்சு நின்று இருப்பேன். நான் ஜட்ஜி நான் நிக்க கூடாது, அதனால நிக்கல. எவன் அவர் மேல கேஸ் கொடுத்தானோ அவனே அவரை பார்த்து எழுதி நின்று கையெழுத்து கும்பிட்டான். இப்படிப்பட்ட மனுஷனாயா வந்து போய் சொல்லுவான்றதுனாலதான் வள்ளலாரை விடுதலை செய்தேன் அப்படின்னு. எவன் கேஸ் கொடுத்தானோ அவனே வள்ளலார் உள்ள வந்து ஒரு பார்த்து கையெழுத்து கும்பிட்டுருக்கான். வள்ளலாரை பார்த்து அவனா தப்பு பண்ணுவான் அப்படின்னு. அதனால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. நல்லா படிங்க. இப்ப நான் அந்த 10 நாள் இந்த சட்டத்தை பத்தி படிக்கும் போதே எனக்கு இவ்வளவு விஷயம் தெரியுதுன்னா, நீங்க 5 வருஷம் 3 வருஷம் படிச்சீங்கன்னா நீங்க தான் அடுத்த அம்பேத்கருடைய கனவை நனவாக்க பிறந்தவர்கள் இந்த நாட்டிலே என்பது நிரூபிக்கும். வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுட்டே இருக்கலாம். இந்த பாட்டி, நாங்க அடிக்கடி பட்டிமன்றம் சொல்லுவோம். பாட்டி, உலகத்தில் இருக்கக்கூடிய பாட்டி. ஆயா, மெட்ராஸ் பாஷையில சொன்னா ஆயா, காரைக்குடி பக்கம் அப்பத்தா, ஆச்சி, பாட்டி, கிழவி. நம்ம ஊர்ல கிழவி, ஆயா கூட கிடையாது, கிழவி, 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 கிழவன். அது தமிழ் அர்த்தம் என்ன தெரியுமா? கிழவன் கிழவி என்று சொன்னால், கிழவன் என்று சொன்னால் தலைவன் என்று அர்த்தம். கிழவன் என்று சொன்னால் தலைவன், கிழவி என்று சொன்னால் தலைவி. அன்னைக்கு அவ்வை மொழியிலே கோடியிலே ஒருவன் தாதா. தாதானா வள்ளல், எம்ஜிஆர் மாதிரி, விஜயகாந்த் மாதிரி வள்ளல். கோடியிலே ஒருவன் தாதா. அவ்வை தமிழ் கோடியிலே ஒருவன் தாதா. இன்னைக்கு சென்னையிலே கேடியிலே ஒருவன் தாதா. அந்த தாதா கூட பயப்படக்கூடிய ஒரே சமுதாயம், ஒரே படிப்பு கேட்டா வக்கீல் படிப்பு மட்டும்தான். அதுக்கு மட்டும்தான் அவன் பயப்படுவான். கோயில் பூசாரிக்கோ எங்களை மாதிரி பட்டிமன்ற பேச்சாளர்களோ பயப்பட மாட்டான். ஆனா உங்களை மாதிரி ஆட்கள் பயப்படுவான். ஏன் தெரியுமா? நீங்கள் சட்டத்தை எடுத்து சரித்திரம் படைக்க படித்துக் கொண்டிருப்பவர்கள் என்பது ரவுடிக்கு மட்டுமல்ல ஆட்சியாளர்களுக்கு கூட தெரியும் என்பதால் தான் இந்த சட்ட படிப்புக்கு அவ்வளவு மரியாதை உண்டு. அரசியலிலே தலைவரை பார்த்து, அரசியலில் இருக்கக்கூடிய தலையை பார்த்து பயப்படக்கூடிய சமுதாயத்திலே ரோட்டிலே இருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் சிலையை பார்த்து பயப்படக்கூடிய அரசியல்வாதிகள் கூட இந்த நாட்டிலே உண்டு. காரணம், அவங்க பிறருக்காக வாழ்ந்தாங்க. மாடு மேய்த்தவன் பிள்ளையை கூட மந்திரியாக்கியவர் படிக்க வைத்து, கைத்தட்டலவன். மாடு மேய்த்தவன் பிள்ளையை கூட மந்திரியாக்கியது அவருடைய படிப்பு. ஆடு மேய்த்தவன் பிள்ளையை கூட அரசு அதிகாரியாக ஆக்கியது அண்ணல் அம்பேத்கர். பல தலைவர்கள் உண்டு நம்ம தமிழ். சில இடங்களில் நான் கொஞ்சம் பகிரங்கமாவே பேசிடுவோம் வச்சுக்கோங்க, பயப்பட மாட்டேன். கொஞ்சம் சில விஷயங்களை சொல்லிடுவோம். நம்ம பாருங்க, தமிழ்நாட்டில் எல்லா பேரையும் வைக்கிறோம். ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி, நேரு, எல்லா பேரையும். ஆனா அந்த பக்கம் போய் பாருங்க, கருப்புசாமி என்ற பேர் டெல்லியில கிடையவே கிடையாது, முன்சாமி என்ற பேர் கிடையவே கிடையாது. நம்ம தான் வடநாட்டு பேரை கூட வைக்கிறேன் தெரியுமா? தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னைக்குமே வடநாடு தென்னாடு என்ற பாகுபாடு கிடையாது. என்னாலும் சொன்னாலும் எங்கள் இந்திய நாடு என்று சொல்லக்கூடியவர்கள் யாரு கேட்டா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தான் என்று உலகத்தில். நான் அடிக்கடி வெளியூர் போகும்போது தமிழ்நாடுனா ஜாலி, தமிழ்நாடுனா இட்லி சாம்பார் அப்படிமா. நம்ம உணவுலேயே ரொம்ப டேஸ்டான உணவு தெரியுமா? இட்லி சாம்பார் தான். வரும்போது அவரு உங்க வாத்தியார் ராஜேந்திரன் சார் மாணவர், கைத்தட்டுங்க ஒரு முறை. அவர் மாணவர் மாதிரி என்னோட 2 வயசு கூட வருது. இருந்தாலும் அவரும் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறாரு. இந்த உலகத்திலே நான் சொன்ன மாதிரி 3 தொழிலுக்கு தான் வந்து ரிட்டைர்மெண்ட் கிடையாது. 3 தொழிலுக்கு. ஜட்ஜி கூட ரிட்டைர்மெண்ட் உண்டு, ஜட்ஜிக்கு கூட ரிட்டைர்மெண்ட் உண்டு. ஆனால் 3க்கு வந்து ரிட்டைர்மெண்ட் கிடையாது. 1 வாத்தியார். அவன் 80 வயசு கிழவனா வாத்தியார் இருந்தா கூட அவன் ஒரு பையனுக்கு 8வது தகுதியுடைய ஒன்று கையெழுத்து போட்டான்னா அந்த சர்டிஃபிகேட் செல்லும். டாக்டர் 90 வயசுல கூட ஒரு கையை பிடிச்சி பார்த்தா அவங்க உயிரோட இருக்காங்க பார்த்தா செல்லும். 100 வயசுல நீங்க வாழ்கின்ற காலம் வரை சட்ட புத்தகத்தை எடுத்தால் வக்கீல் தொழில் சொல்கிறது வக்கீல் தொழில் மட்டும்தான். ஜட்ஜி கூட ரிட்டைர்மெண்ட் உண்டு. ஆனால் வக்கீலுக்கும் வாத்தியாருக்கும் டாக்டரும் கிடையாது. சில நேரங்களில் டாக்டர் கூட தப்பு பண்றாங்க. ஒருத்தர் கூட வந்து அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, ஒருத்தர் மருத்துவமனை கொண்டு வந்திருக்காங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ஆக்சிடென்ட் கேஸ், ஏப்பா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கொண்டாந்து கூடாது, இறந்துட்டாரு அப்படின்னாரு. அதுக்கு வந்தவன் சொன்னான், அடிபட்டே 10 நிமிஷம் ஆச்சு. அடிபட்டே 10 நிமிஷம் ஆயிருக்கு. அவன் 1/2 மணி நேரத்துக்கு எப்படி கொண்டாட முடியும்? அவன் 1/2 மணி நேரத்துக்கு உயிரோடு தானே இருந்தான். வார்த்தைகள் மட்டும்தான் ஒரு மனசனை சந்தோஷப்படுத்தும். ஒருத்தர் கேட்டா, சார் உங்களுக்கு உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு சார், பசி எடுக்கலையா? ஆமா சார். மயக்கமா வருதா? ஆமா சார். அதிக நேரம் நிற்க முடியலையா? ஆமா சார். அதிக நேரம் உட்கார முடியாது? ஆமா சார். உட்காந்தா படுக்கணும் போல இருக்கு? ஆமா சார். உங்களுக்கு கன்ஃபார்மா மஞ்சக்காமலை சார் அப்படின்னா. இவன் கேட்டான், இவ்வளவு கரெக்டா சொல்றீங்களே, உங்களுக்கு எப்படின்னா மஞ்சக்காமலை வந்திருக்கான்னா? நான் யார் குடிக்க கெடுத்த மஞ்சக்காமலை வர்றதுக்கு? குடிக்கிறதுக்கு மஞ்சக்காமலை வரும், குடிக்கிறவளுக்கு தான் மஞ்சக்காமலை வரும், குடிக்கிறதுக்கு மஞ்சக்காமலை வராது, குடிக்கிறவளுக்கு தான் மஞ்சக்காமலை வரும். வார்த்தைகள் மட்டும்தான் சந்தோஷப்படுத்தும். ஒருத்தர் பார்க்கும்போது ஓகே குட். வெளிநாட்டில் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியா, குட், நல்லா இடம், கவலைப்படாதீங்க, காட் பிளஸ் யூ அப்படின்ட்டு போவோம். பிரெஞ்சில் பார்த்தீங்கன்னா வெரி குட், இந்த ட்ரீட்மெண்ட் இருக்கே, ஒரு வாரம் எடுத்த போதுமே, குணமாக்கலாமே, குட் குட் அப்படின்னு போயிடுவான். யாரும் பிரெண்ட்ஸு.
இந்திய நாட்டில் இந்த வியாதியா வந்திருக்கு. இதில் தான் எங்கள் சொந்தக்காரன் வந்து செத்தான். அவன் தேடி வருவான, அவன் எப்படி சொல்றான் இவன் எப்படி சொல்றான் பாரு. குட், நல்லா ஆயிடுமே, சூப்பர் அப்படின்னு போறான். அவன் இது 14 நாள் ட்ரீட்மெண்ட் சார். அப்படியா, வாங்கிட்டான். வாட்ஸ்அப் குரூப் பார்த்து மாலையை வாங்கிட்டான். இவன் வந்தான் பாருங்க உள்ள மாலையை போடுறதுக்கு. எவன் இறந்தான்னு சொல்றானா அவன் நின்னுக்கிறான். இவன் மாலையை அப்படியே பின்பக்கமா வச்சுக்கிட்டான். இவன் பார்த்தான், என்ன சார் நான் இல்ல நான் தான் நீங்க இறந்துட்டுதா இல்லையே உயிரோடு இருக்கனே. எங்க வாட்ஸ்அப் குரூப் வந்தது சார். எங்க அட்மின் பொய் தகவல் போட மாட்டாராம். செத்தேன்னு சொன்னா உயிரோடு இருக்கான். அவன் சொல்றான் நான் தான் உயிரோடு இருக்கேன்றான். எங்க வாட்ஸ்அப் குரூப் போய் சொல்லலாம் சார். அட பாவி, நான் தான் உயிரோடு இருக்கேன். அவன் சொன்னா அவனுக்கு ஒரே ஒரு வருத்தம், மாலை வாங்கிட்டேன்னு. இந்த மாலையை கொண்டு வீட்டுல வச்சுக்கோ, பிடிச்சில வச்சிரு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு செத்துருவோம் இல்லையா, அன்னைக்கு கொண்டு அந்த மாலையை போடும். பள்ளிக்கூடத்துல சேர்க்காத உள்ள வராத சொன்ன ஒரு மாணவனுக்கு இன்னைக்கு இந்தியா முழுக்க ஏப்ரல் 14 இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை கல்லூரிகள், சட்டமன்றம், பள்ளிமன்றம், பாராளுமன்றம், நீதிமன்றம் எல்லா இடத்துலயும் அண்ணல் அம்பேத்கர் போட்டோவை வச்சு பூ போடுறோம்னு சொன்னா அவர் படிப்பு தான் அவரை புகழோடு வாழ வைத்திருக்கிறது என்பது நம்ம இந்தியா முழுக்க உலகம் முழுக்க. நான் என்ன சொல்ல பாருங்க, கார்ல் மார்க்ஸ்க்கு அடுத்தது அம்பேத்கர் தான். கார்ல் மார்க்ஸ்க்கு அடுத்த படிப்பு அவரு தான். படிப்பு தான் வந்து கடைசியில வந்து நிக்கன்ற சொன்னது அம்பேத்கர் தான், வேற யாரும் சொல்லல. ஏன்னா படிப்பு மட்டும்தான் என்னைக்குமே உங்களுக்கு துணையா இருக்கும். வேற ஒன்னும் பிரச்சனையே. நான்லாம் கொஞ்சம் படிச்சேன். எனக்கு அன்னைக்கு இந்த கௌரி மேடம் மாதிரி, ஷியாம் சுந்தர் மாதிரி வாத்தியார்லாம் கிடையாது. நாங்களா போவோம், வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா அந்த பையை சுத்தி தூக்கி போட்டு போயின்னு இருப்போம். திங்கக்கிழமை காலையில தான் தேடுவோம். அது எந்த மொழியில் இருக்குமோ. கணக்கு நோட்டு, தமிழ் நோட்டுலாம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் ஒரே நோட்டு தான். அதுலயே பிரிச்சு வச்சுக்கணும், தமிழ், இங்கிலீஷ், வரலாறு, புவியியல், ஆற்றல், அறிவியல். இல்ல எங்களுக்கு ஆவாத வகுப்பு எதுன்னு கேட்டா ஆங்கிலம் தான். சுட்டு போட்டாலும் வராது. சார் சொன்னாரு தமிழ்ல டைப் பண்ணி, தமிழ் தான் தெரியும். நான் வெளிநாடுலாம் போகும்போது சொல்லிடுவாங்க கிட்ட, சார் ஏர்போர்ட்லயே நிக்கணும், இல்லைன்னா நான் அதே பிள்ளைல திரும்பி வந்துடுவேன். ஏன்னா எனக்கு மொழி தெரியாது. அப்புறம் அவன் கியாமு எதுக்கு முடிச்சு வேலை. மொழி தெரியலன்னா சொல்லிடணும். புருஷனம் கொண்டாட்டியும் ட்ரெயின்ல போறாங்க, நல்லா கவனி. புருஷனம் கொண்டாட்டியும் ட்ரெயின்ல போறாங்க, கும்படிப்புட்டி தாண்டுது. கும்படிப்புட்டி வரைக்கும் என்ன வரும்னா, முதல்ல ரயில்வே ஸ்டேஷன்ல தமிழ் இருக்கும், அடுத்து இங்கிலீஷ் இருக்கும், அடுத்து ஹிந்தி இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள கும்படிப்புட்டி தாண்டிங்கன்னா ஆந்திரா பார்டர், அங்க அப்படியே மாறிடும். தெலுங்கு இருக்கும், ஆங்கிலம் இருக்கும், ஹிந்தி இருக்கும். பொண்டாட்டி புருஷனை பார்த்து கேட்கறா, இது என்ன டேஸ்ட், அவளுக்கு தெரியாது. தெலுங்கு தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது அவளுக்கு, தமிழ் தான் தெரியும் அவளுக்கு. இவன் என்ன பண்ணிக்கணும், ஒண்ணு எனக்கு தெரியாதுப்பான்னு சொல்லிக்கணும். இவன் பக்கத்துல வரவனை கேட்கறான், ஒருத்தர் ஷியாம் மாதிரி ஒருத்தர் உட்காந்துருக்காரு தெலுங்கு, அவர் கேட்கறான் இது என்ன ஊருங்கன்னு கேட்கறான், இது என்ன ஊருங்கன்னு கேட்கறான். அவனுக்கும் தெரியாது போட்டு. அவன் தெல்லேது அப்படின்னா, தெல்லேதுன்னா தெரியாது அர்த்தம். உடனே இவன் பொண்டாட்டிட்ட, இந்த ஊர் பேர் தெல்லேது. அடுத்து குன்னூருக்கு வந்தோன்னா அவன் மறுபடியும் இது என்ன ஊருன்னு கேட்டா, மறுபடியும் திரும்பி அவனை கேட்டான், நாக்கு தெல்லேது அப்படின்னா. இந்த ஊர் பேர் நாக்கு தெல்லேது. அவ கேட்டா, அதுவும் தெல்லேது, நாக்கு தெல்லேது, சின்ன சேலம் பெரிய சேலம் அது மாதிரி போட்டு. இப்படியே ஒவ்வொரு ஊரா போகும்போது அவன் கடுப்பாயிட்டான். 10வது ஊர் வரும்போது இவன் திரும்ப அவன் டென்ஷன் ஆயிட்டான். ஏய், நாக்கு தெல்லேது, நாக்கு தெல்லேது, எப்ப ஏன்டா தொந்தரா கொடுத்தானே அப்படின்னா. இவன் டென்ஷனே ஆகல. இவ்வளவு பெரிய ஊரா இருக்கு, எப்படி போஸ்ட் ஆபீஸ்ல எழுதுவாங்க. இவன் அப்ப கூட டென்ஷனே ஆகல. இவ்வளவு பெரிய பேரா இருக்க, போஸ்ட் கார்டுல எப்படி எழுதுவாங்க. தெரியாத விஷயத்தை தெரியாது என்று எவன் ஒத்துக்கொள்கிறானோ அவன் மட்டும்தான் வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றி அடைவான். தெரிஞ்சது நிறைய தேடி பிடிச்சி எடுத்துக்கலாம், போயிட்டே இருக்கலாம். அதுக்குதான் அம்பேத்கர், பெரியார், சர்தார் வல்லபாய் பட்டேல், மகாத்மா காந்தி, வ.உ. சிதம்பரம். அவரு வக்கீல், அவரு தான் வக்கீல்லே ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில மண்ணடியில் வந்து கிருஷ்ணா இழுத்தார். கப்பல் வாங்கி ஓட்டினார் சொந்த பணத்துல. செக் இழுத்தாருங்க. இன்னும் அந்த செக் இருக்கு. நமக்கு நயன்தாராவுக்கு கொடுக்குற முக்கியத்தை வ.உ. சிதம்பரத்துக்கு கொடுக்க மாட்டோம். முடிவு பண்ணி வச்சிருக்கோம், ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அவங்க தலைவர் வேஷம் போட்டு பிரச்சாரம் பண்ணி சென்னைக்குள்ள, வட சென்னைக்குள்ள கோர்ட்ல பர்மிஷன் வாங்கி ஆர்டர் வாங்கி. அப்ப அதுல நீங்க யாராவது ஜட்ஜ் ஆயிட்டு இருப்பீங்க, உங்ககிட்டயே பர்மிஷன் வாங்கி நீங்க ஜட்ஜ் ஆயிடுவீங்க கண்டிப்பா. இதுல 2-3 ஜட்ஜி இருக்கு கன்ஃபார்ம். வெளியே வந்து பார்த்து சிசிடிவி கேமரால பார்த்து வெளியே நிக்கிறார் தமிழ். அவங்க உள்ள வர சொல்லுங்க சார், நீங்க வந்து சட்டக்கொள்கையில் பேசுறீங்களா? ஆமா, இருக்கு அந்த ஜெயகௌரி மேடம். அப்புறம் வக்கீல் சார், நான் படிச்சிருந்தேன் சார், நான் ஜட்ஜி சார். என்ன சார் விஷயம்? இந்த மாதிரி பிறந்த நாளுக்கெல்லாம் பாரதியார் நான் வாங்கி தரேன் சார் ஆர்டர். இதுதான் கல்வி உங்களை சந்திக்க வைக்கிறது, எனக்கு வாய்ப்பை வாங்கி தர வைக்கிறது. இந்த கொடுக்குற மரியாதை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் எங்க ஊர் திருவத்தூர், வட சென்னை. யாரோ சார்பு சொன்னார், வெள்ளைங்கிலீஷ் சொல்லுங்க படிச்சேன்னு சொன்னார். கை தருங்க, பக்கத்துல உட்காந்து எல்லாரும் அரங்கு எடுத்துட்டேன். என் கூட விமானத்துல எவனா ஒருத்தன் பக்கத்துல உட்காந்தா இறங்கத்துல ஃப்ரெண்ட் ஆயிடுவான். அந்த விமான பணி பெண்களுக்கே கை கொடுத்து வணக்கம் சொல்லிவிட்டு வருகின்ற ஒரு பேச்சாளர் தமிழ்நாட்டில் நான் தான். அது இறங்கும்போது வெளியே வந்து அப்படின்னா என் கூட வந்து எப்படா பழக்க போச்சு, போகும்போது வணக்கம் பண்ணடா. அவன் வணக்கம் பண்றாள், உங்களை பார்த்து வணக்கம் பண்றாள், உன் கேடு காலமா உனக்கு, நீ அழகா வணக்கம் சொல்லிப்பாரு, உனக்கு என்ன வேணுமோ கேட்டு விமானத்துல படி இழக்கக்கூடிய பெண்ணாகல பணிப்பெண்ணாகவே அவள் இருப்பாள் என்று சொன்னேன். நம்ம அவளுக்கு வணக்கம் பண்ண இவன் கண்டுதல் அப்படியே ஒரு பிளைட்ல போறாராம். இதுவே கடவாயின் ஓசியில போகுது. நானாச்சும் என்ன ஒரு வெளிநாடு கூட்டு போறோம் சொந்த காசுல, நானே அப்படி இன்னும் வணக்கம் போகும்போது சாக்லேட்லாம் வாங்கி வச்சிருப்பேன், அதெல்லாம் கொடுப்பேன், வாங்கிக்கங்க. இலங்கையில் ஒரு பொண்ணு சுத்தமா தமிழ் பேசக்கூடிய நாடு எதுனா உலகத்துல இலங்கை தான். வணக்கம், உங்கள் வரவை நாங்கள் வரவேற்கிறோம், உங்கள் வரவு நல்வரவாக. நம்ம நீ இப்படி பேசுற சார், நீங்க மெட்ராஸா? ஆமா, பேசும்போது தெரிஞ்சு சார். அவ இலங்கை பொண்ணு கண்டுபிடிக்கிறா, அப்படி போயிட்டு போடும். அப்போ ஏன் அந்த வணங்கும் போது ஏன் வளரணும், இது ஒரு கதை இருக்கு. வட சென்னை திருவத்தூர் உங்களுக்கு தெரியும் சாருக்கு. வெள்ளஞ்சி தாண்டி வரும்போது இந்த எல்லம்மன் கோயில் ஒன்று, இப்போ வந்து அது டோல்கேட், அது டிராபிக் போலீஸ் நிற்பாங்க. எம்எஸ்எம் தேட்டர் போற வழி இந்த பக்கம் போனா வடிவுடியம்மன் கோயில், இந்த பக்கம் போனா பீச். அங்க டிராபிக் போலீஸ் நிற்பாரு.
நான் என்ன பண்ணுவேன், வெயில நிக்கிறான், இந்த மே மாசத்துல வெயில நிக்கிறான், கருகி போறான்னு சொல்லிட்டு நான் வணக்கம் சார் அப்படின்னு அவரும் வணக்கம் வந்துருவார் டக்குன்னு. இப்ப ஒரு நாள் 2 நாள் நான் பலமுறை வணக்கம் பண்ணிட்டேன். ஒரு நாள் திடீர்னு நிறுத்திட்டார் வண்டியை. நிறுத்து அப்படின்னாரு. நிறுத்தினேன். கிட்டவா வாய ஊதுனார் அப்படின்னாரு. குடிக்கல. லைசன்ஸை காட்டுனாரு. காமிச்சேன். ஆர்சி புக்கு இருக்கு, இன்சூரன்ஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. எனக்கே வணக்கம் பண்ணான்னு கேட்டாரு. எல்லாம் இருந்தா வணக்கம் பண்ணக்கூடாதுன்னு எந்த மனையும் சொன்னாங்க. வெயில்ல நின்று பாதுகாக்கிறீங்க சார், உங்களுக்கு ஒரு வணக்கத்தையாவது, மோர் தான் வாங்கி தர முடியல, தண்ணி தான் தர முடியல, ஒரு வணக்கத்தையாவது கொடுக்கலாம். அப்படியா அப்படின்னு முகத்தை தொடச்சு தொப்பி எடுத்து போட்டு சரி சார் இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா, 10 வருஷத்துக்கு பிறகு டிராபிக் ஜாம் ஆனா கூட 1000 வண்டி நிற்கும், என் வண்டி மட்டும் ஓரம் கட்டிட்டு சார் ப்ளீஸ். அவன் பக்கத்துல யாருவான் தெரியல, பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் தமிழ். நான் என்னைக்கோ கொடுத்த 10 வருஷத்துக்கு கொடுத்த ஒரு வணக்கம் இன்னைக்கு 10 ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு பல முறையாக தேடி வருகிறது சொன்னால் வணங்கும் போது மட்டும்தான் வணங்கும். வணங்க கத்துங்க, வணங்க கத்துங்க. நீங்க நினைச்சா அம்பேத்கர் போயிட்டு வெளிநாடு போயிட்டுலாமே, ஈஸியா கூட போயிட்டு இருப்பானே. நான் வந்துடுறேன் போயிட்டு அம்பேத்கர் போயிட்டு பாரு வெளிநாட்டுக்கு, லண்டன் போயிட்டு இருக்கலாமே. அவர் இந்திய நாட்டுக்காக பாடுபடுவேன்னு சொன்னார். அம்பேத்கர் மதத்தை நல்லா குறிச்சு வச்சுக்கதான் முக்கியமான சென்டிமெண்ட். மதத்துல அம்பேத்கருக்கு உடன்பாடு கிடையாது. அவர் சொல்றாரு மதத்துல ஏன் உடன்பாடு கிடையாதுன்னா, மதம் என்பது பல அடுக்கு மாடி கொண்ட கட்டிடம், படி இல்லாத கட்டிடமா. பல அடுக்கு கட்டிடம், ஆனால் அந்த மாளிகைக்கு படிகள் கிடையாது. மேலே இருப்பவன் கயிறை பிடித்து கொண்டு வந்து சுலபமாக கீழே இறங்கி விடலாம், கீழே இருப்பவன் மேலே ஏற முடியாது. மேலே இருப்பவன் நூலை பிடித்துக் கொண்டு சுலபமாக கீழே இறங்கி விடலாம், மேலே இருப்பவன் நூலை பிடித்துக் கொண்டு சுலபமாக இறங்கி விடலாம், ஆனால் கீழே இருப்பவன் மேலே ஏற முடியாது. அதனால் எனக்கு மதத்திலே உடன்பாடு இல்லை என்று சொன்னவர் அண்ணல் அம்பேத்கர். உடன்பாடு இல்லைன்னு சொன்னாரு. நம்ம சாமி இல்லைன்னு அவர் சொல்ல, சாமி இல்லைன்னு சொல்ல, உடன்பாடு இல்லை. உடன்பாடு இல்லைன்னு சொல்றது வேற, சாமி இல்லைன்னு சொல்றது வேற. உடன்பாடு இல்லை பாருங்க, அவ்வளவு விஷயம். நிறைய விஷயங்கள் இருக்கு. வண்டி இப்ப எல்லாருக்கும் வண்டி எல்லாம் பாதி பேர் இல்ல 2 வீலர் எல்லாம் ஒருங்கி போட்டுருக்கு. வண்டி கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. எனக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்தாங்க மேடம் 96ல. எனக்கு என் பொண்டாட்டிக்கும் ஸ்கூட்டர் ஒண்ணு. எனக்கு என் பொண்டாட்டிக்கும் அந்த ஸ்கூட்டர்ல 3 இன்ச்சு கேப் இருக்கும். நான் எப்படி திரும்பி பார்த்தாலும் என் பொண்டாட்டி இப்படி உட்காந்துருப்பா, 2 இன்ச்சு கேப். ஸ்பீடு பிரேக்கர் ஏத்தனா கூட 1.5 இன்ச்சு தான் கிட்ட வருவா. இன்னும் நல்லா அதிகமா ஸ்பீடு இன்ச்சோட 1/2 இன்ச்சுல பக்கத்துல நிப்பா. அந்த கம்பி அப்படி பிடிச்சி நிப்பா. நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இப்ப ட்ரை பண்றதுக்குள்ள ஒரு வண்டி எனக்கு இல்ல. ஆனா இப்ப ஒரு வண்டி கண்டுபிடிச்சிருக்கான். முன்பகுதி தாம்பரத்துல இருக்கு, பின்னாடி பகுதி பெருங்குளத்துல இருக்கு. முன்னாடி உட்காந்துருக்கோம் சபையில உட்காந்துருக்கான், மேல உட்காந்துருக்கோம் பிரிட்ஜ் மேல உட்காந்துருக்கான். பின்னாடி உட்கார்ற பொண்ணு அவன் முன்னாடி இருக்கிற கட்டி பிடிக்காம அந்த வண்டியில போகவே முடியாது. வண்டியை அனுபவிச்சு கண்டுபிடிச்சிருக்கான் சார், வண்டியை அனுபவிச்சு கண்டுபிடிச்சிருக்கான். நம்ம முன்னாடி உட்காந்துருக்கோம் பின்னாடி உட்காந்துருக்க பொண்ணு முன்னாடி இருக்கிற கட்டி பிடிச்சு போகவே முடியாது. இதே ஆலந்தூர்ல நான் இறங்குறேன், எனக்கு ரேபிட்டோ ஒன்று போட்டு தாடான்னு. இறங்குப்பா ஆலந்தூர்ல ரேபிட்டோ நிக்கலாம். நான் இறங்கி வந்து நிக்கிறேன், ஒரு புருஷன் முன்னாடி வண்டியில் இறங்குறாங்க. அந்த மாதிரி அப்படி கட்டி பிடிச்சி கீழே இறங்குது. தப்பா நினைச்சுக்காதீங்க, அப்படி கட்டி பிடிச்சி கீழே இறங்குது. நான் சொன்னேன் வண்டி வந்துச்சுப்பா, ஒரு 5 மீட்டர்ல தான் பாருக்கு வண்டி. இல்லடா ஒரு புருஷன் முன்னாடி கீழே இறங்குறாங்கடா, அந்த வண்டியில தான் நீ போறேன். என்னடா அந்த பொண்ணு பொண்டாட்டி இல்லப்பா, வண்டியில கஸ்டமர் பண்றான். நான் என்னைக்குமே பெண்களை வந்து தவறான இது இல்லை. என் வாழ்க்கையில 2 பெண்களுக்கு வெற்றிக்கு இடம் உண்டு. என் வாழ்க்கையில 2 பெண்களுக்கு வெற்றி இடம் உண்டு. என்னை 25 ஆண்டு காலம் வளர்த்த என் அம்மா சரோஜினி, 25 ஆண்டு காலத்துக்கு பிறகு என்னை திருமணம் செய்து இன்று வரை என்னை கஞ்சி ஊத்தி கொண்டிருக்கூடிய என் மனைவி அனுசியா. எங்க அம்மா 16 இட்லி திங்கிற வரைக்கும் கம்முன்னு உட்காந்துருப்பா. சாம்பார சட்டியில ஊத்திய சாட்டி கழிச்சு நக்கி அடிப்ப. 16 இட்லி கண்டுக்கவே மாட்டா. அவளுக்கு இருக்குதான்னு கூட எதிர்பார்க்க மாட்டேன். இன்னைக்கு 4 இட்லி மேல சாப்பிட்டா என் பொண்டாட்டி கையில தட்டுறா. போதும், பிபி இருக்கு, சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு, போதும்டா. எனக்கு ஒரு வருத்தம். எங்க அம்மா 16 இட்லி வரைக்கும் கொடுத்தா சாப்பிட்டு திட்டல, 4 இட்லிக்கே கையில அடிக்கிறாள் என் பொண்டாட்டி. இப்ப நான் சம்பாதிக்கிறேன், அப்ப நான் எங்க அம்மா சம்பாதிக்கல, எங்க அம்மா சம்பாதிச்சது. அப்ப 16 இட்லி கொடுத்தா எங்க அம்மா, இப்ப 4 இட்லி நான் தான் சம்பாதிக்கிறேன். 40 உழைச்சி ஏன் கையில அடிக்கிறான்னு கேட்டேன். எங்க அம்மா 16 இட்லி கொடுத்தது காரணம் பிள்ளை வளரும், பிள்ளை நல்லா சாப்பிட்டு உடம்பு குசியா இருக்கட்டும். எங்க அம்மா 16 இட்லி கொடுத்தா. இப்ப 4ஓட ஏன் கட் பண்றேன்னா, என் வீட்டுக்கார வயசாகி போச்சு, பிபி சுகர் இல்லாம சந்தோஷமா வாழணும்னா அளவை கட் பண்ணு நினைக்கிறேன். ஆக கூட 2 பெண்களுமே மகனுக்காகவும் காரணம். நம்ம டெய்லி எல்லாம் தேட வேண்டியதே இல்ல. வாட்ஸ்அப், பேஸ்புக், ட்விட்டர்ன்றான், அதுன்றான், அப்படின்றான், திருச்சி சாந்தனான்றான், ஜிபி முத்துங்கிறான், என்னென்னமோ போடுறான். அது பாட்டுமா போய் பயங்கரமா போயிட்டு அந்த மாதிரி போட்டு அப்படியே அந்த பொண்ணு அவருக்கு போட்டு இப்படி போட்டு மாமா கீழே மிச்சர் மாமான்றான், அந்த மாமான்றான். இந்த போலீஸ் பார்க்காதா? நீங்க எல்லாம் வக்கீலாயி பட்டம் வாங்கின பிறகு ஒரு கேஸ் போட்டு இந்த மாதிரி ஆபாசமான வீடியோக்களை பேஸ்புக்களை போடக்கூடாது என்று ஒரு வழக்கு தொடருங்கள். அதுக்கு உச்ச நீதிமன்றம் தடை செய்யும். நாடு நன்றாக இருக்கும். டாக்டர்கிட்ட பேசினா ஒரு உயிரை காப்பாற்றுவான். டாக்டர்கிட்ட போய் போராடி கையை பிடிச்சி கஞ்சினா ஒரு உயிரை காப்பாற்றுவான். வாத்தியார்கிட்ட போராடி என் பையனை எப்படியாவது பாஸ் பண்ணுங்க சார், மார்க்க போடுறதுனா ஒரு மார்க்க போட்டு தொலைச்சிருவான். ஆனால் ஒரு வக்கீல் சமுதாயத்தை காப்பாற்ற முடியும் சொன்னால் உங்கள் வாய் திறமையும் உங்க வழக்கு மட்டும்தான் சமுதாயத்துக்கு விளக்கு ஏற்கும். நான் என்ன சொன்ன மாதிரி சில விஷயங்களை மனசுல குறிச்சு வச்சுங்க. நவம்பர் 7 அம்பேத்கர் பள்ளிக்கூடத்துக்கு சென்ற முதல் நாள். அதான் அது உலக மாணவர்கள் தினம். நம்ம காதலர் தினம் தெரியுது, சுதந்திர தினம் தெரியுது, மகளிர் தினம் தெரியுது, எல்லா தினமும் நமக்கு தெரியுது. ஆனா இது தெரியாம இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுங்க.
இது வக்கீல் தொழிலுக்கு மட்டுமல்ல, சமுதாயத்திலே நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காகவும் இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். நீங்கள் எந்த ஆலயத்துக்கு போனாலும் வேண்டும் பொழுது உலகம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று வேண்டுங்கள். நான் வண்டியை பத்தி ஒரு கதை சொன்னேன் இல்லையா? இதுதான் நான் லேட்டஸ்டா தமிழ்நாட்டில் 18 வருஷம் முன்னாடி சொன்ன ஒரு ஜோக்கு. இந்த வண்டி ஓட்டுறதுல 3 விதமான பால் இருக்கு மேடம். தமிழ்நாட்டில் 3 விதமான பால் இருக்கு. ஒண்ணு என்ன பால் சொல்லுங்க? ஆவின் பாலா? நீயாவது ஆவின் பால் சொல்ல போய் அமலா பால் தான். முதல் பால் தாய்ப்பால், 2வது பால் பசும்பால், 3வது பால் எருமைப்பால். இந்த 3 பாலை யார் அதிகமா குடிச்சாங்கன்னு நாளைக்கே நீங்க தாம்பரம் மேண்டூர்ல போனா கண்டுபிடிச்சிடலாம். 2 வீலர்ல போனீங்கன்னா கிங் கிங் திரும்பி பாப்பான். ப்ளீஸ் போங்க சார். இவன் சுத்தமான தாய்ப்பால் 2 வருஷம் குடிச்சுவேன். கிங் 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 என்ன அவசரம் உனக்கு? இவர் பசும்பால் குடிச்சு பேட்டரியே போடும் போட உள்ள குடிச்சு போட. ஒரு பியூர் எருமைப்பாலை குடிச்சு கலந்து தமிழ் தாய்ப்பாலை குடித்தியா பசும்பாலை குடிச்சியா எருமைப்பாலை குடிச்சியாங்கிறத நிரூபிக்கிறது உன்னுடைய மனிதநேயம் மட்டும்தான். மனிதநேயம் மட்டும்தான் உலகத்தில் காப்பாடு. யாரு பிள்ளை அப்படிங்கிற பேர் எடுத்து கொடுங்க. ஒருத்தர் இறந்துட்டான்னா வருத்தப்படுவான் பாத்திருக்கீங்களா? நானே ஒரு 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு இருந்தேன்னா ஒரு பிளாஸ்டிக் ஓடுது பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் தமிழ் இறந்துட்டாருன்னு வந்து நீங்க வருத்தப்படுவீங்க. தமிழ் இறந்துட்டாரு, நல்ல மனசாச்சு, எங்க கல்லூரில் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி. இதுதான் வெற்றி எனக்கு. அவரா இவ்வளவு நாள் உயிரோட இருந்தாரு. அவர் எப்போ போய் சேர வேண்டியாச்சு? டூ லேட் அப்படின்னா நான் பிறந்ததே வேஸ்ட். டூ லேட் அப்படின்னா நான் பிறந்ததே வேஸ்ட். வாழ்க்கையில் எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது பிரச்சனை அல்ல, அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை நினைத்தால் வாழ்க்கை இருக்கும். நல்ல டிவி பாருங்க, படம் பாருங்க, சினிமா பாருங்க. மகாராஜான்னு ஒரு படம் யார் பார்த்தது? விஜய் சேதுபதி 50,000 யாரு பார்த்தா கை தூக்க? எல்லாம் பார்த்தா கை தூக்குப்பா. யாரும் ஸ்கூலா பயப்படுறதுக்கு? பெண் பிள்ளைங்க எல்லாம் நல்லா பாத்துருங்க. அந்த படத்துல ஒரு சின்ன வயமா போதுமா? அந்த படத்துல ஒரு காட்சி வரும். பள்ளிக்கூடத்துல அந்த பொண்ணு தப்பா நடந்துச்சுன்னு ஒரு வீடியோ சொல்லிட்டு அந்த பொண்ணை கண்டிச்சிருவாங்க. இவங்க அப்பனை கொண்டு வந்துருப்பாங்க. தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிடும். அந்த பொண்ணை திட்டுவான் அந்த கரஸ்பாண்ட். கபாலி படத்துல வருவான், ரஜினி படத்துல இருந்தாலும் திட்டுவான் அந்த பொண்ணு. அதுக்கு பிறகு அந்த பொண்ணு நல்லவன்றது அந்த டீச்சர், நம்ம சாந்தி டீச்சர் மாதிரி. இவங்க பேர் என்ன? ரம்யா. அவங்க ரம்யா இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் தமிழுக்கு கம்மியா. ரம்யா டீச்சர் மாதிரி ஒரு டீச்சர் வந்து வீடியோ போட்டு காமிச்ச உடனே ஒழுங்கா பார்க்க மாட்டீங்களா? என்ன பாடம் எடுத்துருக்கீங்க அப்படின்னு அந்த கரஸ்பாண்ட் ஒரு மெடிக்கல் காமிச்சிட்டு போ நீ போனுவான் அந்த பொண்ணை. அவன் விஜய் சேதுபதி சொல்லுவான், மன்னிப்பு கேளுங்க என் பொண்ணுகிட்ட. மன்னிப்பு கேளுங்க சார் என் பொண்ணுகிட்ட. அழகாக தூக்கி போட்டு வெளியே வரணும். அவர் போஸ்ட் பிடிச்சுப்பாங்க விஜய் சேதுபதி. 15 தூக்கம் பில்டிங் ஆடு சார். அப்ப அந்த பொண்ணு சொல்லுவா, சார் நான் தப்பு செஞ்சா எங்க அப்பா என்ன கண்டிப்பாரு. நான் தப்பு செய்ய போச்சுல, எங்க அப்பா கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கலாம். அந்த பில்டிங்கே இருந்தாலும் எங்க அப்பா அந்த தோண மாறுது. தயவு செய்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அந்த கரஸ்பாண்ட் வந்து என்ன மன்னிச்சிருமான்னு சொல்லுவாங்க. அதை வாங்கி கொடுத்தது பெண் பிள்ளைகள். அந்த பெண் பிள்ளைகளுக்கு மன்னிப்பு வாங்கி தர வேண்டும் என்று நினைத்தது விஜய் சேதுபதி என்ற ஆண் பிள்ளைகள். அங்க கூட ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கு. ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கு. நல்ல விஷயங்கள் நிறைய, படிப்புக்கு மீறிய நல்ல செய்திகள் இருக்கு. படிப்புக்கு மீறிய நல்ல செய்திகள் நிறைய இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்க. உலகத்துல நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நான் டிவி நிறைய பார்ப்பேன், சினிமா நிறைய பார்ப்பேன். நான் பார்க்காத சினிமாவே கிடையாது. ஒரு படம் எடுத்து தியேட்டர்ல தான் பார்ப்பேன். இந்த நெட்ல போட்டு பாக்குறது, காதுல போட்டு பக்கத்துல இருக்கணும் உயிர் எடுக்கிறது இதெல்லாம் கிடையாது. நான் படம் பார்க்கணும்னா தியேட்டர்ல பார்ப்பேன். இல்ல நைட்ல என் பொண்டாட்டிய முள்ளி மேல அமைச்சிட்டு வீட்டுல உட்காந்து பழைய படம் பார்ப்பேன். இல்ல புது படமே போட்ட ரஜினிகாந்த் படமா இருந்தாலும் சரி, கமலஹாசன் படமா இருந்தாலும் சரி. இப்போ கமலஹாசன் படம் வந்து கடைசி என்ன படம்? விக்ரம். அந்த படமா இருந்தாலும் சரி, அது 40-30 வருஷம் முன்னாடி படம் வந்து அதுவும் விக்ரம். நாங்க பாட்டு பாடும் போதே சினிமாவில் நல்ல விஷயங்கள் சொல்லிதான் பாட்டே நாங்க பாடுவோம் பெண் பிள்ளைகளுக்காக. நல்ல அழகான பாட்டு. இந்த ஒரு எம்ஜிஆர் பாடுவார் வேட்டைக்காரில். ஒரு பொண்ணு தொடர்றது கூட பர்மிஷன் கேட்பாரு எம்ஜிஆர். மெதுவா மெதுவா தொடலாமா, அந்த அம்மா மேனியிலே கை படலாமா. இது பாட்டு அந்த காலத்துல தொடர்றதுக்கு பர்மிஷன், அவ தொடக்கூடாதுன்றா. ஆனா இப்ப அப்படி கிடையாது. கண்ணு கட்டிக்கவா ஒட்டிக்கவா, கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா, ஒட்டிக்கிட்டு கண்ணு 10 விரல் துடிக்குது பூஜம் ஜெயிப்பது விக்ரம். எதுக்கடா இது? இதுக்கடா எவ்வளவு விஷயங்கள் பாட்டு இருக்கு, நல்ல விஷயங்களா இருக்கு. கத்துக்கொடு. பாலூட்டும் மண்ணை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன், துணையாக கொண்டு நீ நடைபோடு என்று வருந்தாலும் உன்னோடு, வருந்தாலும் உன்னோடு நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. பாட்டு எப்படி இருக்கு பாட்டு? எந்த வாலி பாட்டு? எத்தனை வருஷம் இந்த பாட்டு? இந்த மாதிரி பாட்டு நிறைய தெரிஞ்சுக்க. பட்டிமன்றம் தான் அடுத்தது ஸ்பீச் தான். வக்கீலாட்டியோட பத்த வக்கீல் தொழிலை பகல்ல பாருங்க, மாலை நேரங்களில் பட்டிமன்றம் பேசுங்க. பால் கனகராஜ் கூட முன்னாள் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர், ஒரு மாநிலத்தில் ஒரு பெரிய கட்சியில் இருக்காரு. அவரு கூட என் பட்டிமன்ற ரசிகர். அவர் பெரிய உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர். என்னை பார்த்தாரு காரோட இருக்கு, தம்பி நல்லா இருக்கியா பட்டமே. காரணம் தெரியுமா? என் படிப்பு மட்டுமல்ல, என் பண்பு அவரை வணங்க வைத்திருக்கிறது என்பதை மட்டும் புரிந்து.
நான் திருவத்தூர் கோர்ட்ல கூட பாத்துருக்கேன். எத்தனை முறை சார் கோர்ட்டுக்கு போகணும்னு கேட்க கூடாது. கோர்ட்டுலாம் போனது இல்ல. அங்க யாரா பாக்கிறதுக்காக போவோம். பார்த்தா ஜட்ஜி சில வக்கீல பார்த்து கையெழுத்து கும்பிடுவாங்க. வக்கீல பார்த்து ஒரு சில ஜட்ஜி கையெழுத்து கும்பிடுவாங்க. ஏன் தெரியுமா? இவன் என்னை விட வயதில் கம்மியானவன் தான், தகுதியில் என்னை விட மூத்தவன். இப்போ ஒரு படம் வந்தது கடைசி விவசாயின்னு, இதோட நான் முடிச்சுக்கிறேன். கடைசி விவசாயி, இதுவும் கடைசி செய்தி, கடைசி விவசாய படம். அதுல ஒரு அம்மா ஜட்ஜி, இந்த பொண்ணு மாதிரி தான் இருக்கும். உங்க பேர் என்னம்மா? சக்தி. இந்த மாதிரி தான் அந்த பொண்ணு ஜட்ஜி. ஒரு போலீஸ்காரன் என்ன பண்ணுவான், ஒரு மயிலை கொண்டாண்டு தான் விட்டுருவான். 3 மயில், ஆம்பளை மயில் பொம்பளை மயில் 3 பெருசு. மயிலை கொண்டு பொச்சியாமே, மயிலை எப்படி கொள்ள முடியாது, முருகன் வாங்கணுமாச்சே. அப்ப அந்த ஜட்ஜி கேப்பா பாருங்க, இந்த மாதிரி பொண்ணு சக்தி மாதிரி ஒரு பொண்ணு ஜட்ஜா பாத்துமா கேப்பா பாருங்க, சார் குற்றவாளி கடைக்கெல்லாம் விட்டுருங்க சார், அவங்க ஒரு பக்கம் சுத்தி கிடப்பாங்க, அதுக்காக நல்லவங்களை கொண்டாந்து வச்சு குற்றவாளிகளை அசிங்கப்படுத்தாங்க சொன்னா பாருங்க, அதுதான் அந்த வழக்கறிஞராக படித்து ஜட்ஜாக அந்த அர்த்தத்தை கவனிச்சியா சார். குற்றவாளி கடைக்கெல்லாம் விட்டுருங்க சார், அவங்க ஒரு பக்கம் சுத்தி கிடப்பாங்க சார், நல்லவங்களை கொண்டாந்து கோர்ட்ல நிக்க வைக்காதீங்க சார் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லு பார்த்தீங்களா, அதுதான் படித்த படிப்பு. அது மாதிரி நீங்க நீதி வக்கீலாகவும் வழக்குரைஞராகவும் அரசாங்க வக்கீலாகவும் பொதுமக்களின் வக்கீலாகவும் நீதிபதிகளாகவும் வர வேண்டும். இந்த நாட்டுக்கு பெருமை சேர்க்க வேண்டும். எங்களுக்கு பெருமை சேர்க்கிறீங்களோ இல்லையோ, இந்த சட்டக்கல்லூரி முதல்வருக்கு பெருமை சேர்க்கிறீங்களோ இல்லையோ, இந்த சட்ட கல்லூரிக்கு பெருமை சேர்க்கிறீங்களோ இல்லையோ, இந்த தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கிறீங்களோ இல்லையோ, இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிறீங்களோ இல்லையோ, நாங்கள் எல்லாம் அண்ணல் அம்பேத்கர் பெரியாருடைய பிள்ளைகள், என்றைக்கும் நாங்கள் நியாயமாக தான் நடந்து கொள்வோம் என்ற வெற்றியை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்லி, உங்கள் அனைவருக்கும் இந்த அம்பேத்கர் பிறந்த நாளும் சூழலை ஏற்று உறுதிமொழி ஏற்ற அந்த உறுதிமொழியை கடைபிடிக்கும் சொல்லி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வந்து உங்களை சந்திக்கின்றேன். இப்பொழுது உங்களிடம் பிரியா விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. உங்களின் உரை அறிவும் ஆழமும் நிறைந்திருந்தது. எங்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்தது. ஐயா, உங்களை பற்றி, உங்களின் புகழை பற்றி சிரமப்பட்டு கூறவில்லை, உங்களின் புகழை பற்றி மிக பெருமையோடு கூறினேன். நீங்கள் எழுதி வைத்ததை கூறவில்லை, ஏனெனில் இப்பொழுது எங்கள் மாணாக்கர்களே அதற்கு சான்று. நீங்கள் உங்களுடைய சிறிய நேரத்தில் மகத்தான தலைவர்களை பற்றியும், அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு நகைச்சுவை பேச்சாளர், நகைச்சுவை அறிவி என்ற பட்டத்தை தாண்டி இன்னும் ஏதேனும் ஒரு பட்டம், நகைச்சுவை மன்னன் என்று நிறைய பட்டங்களை உங்களுக்கு வரலாம். நீங்கள் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர், மிகச்சிறந்த பாடகர். உங்களின் சீரிய சிந்தனை கருத்துக்களை எப்படி மக்கள் மனதிலே, அதுவும் எங்கள் மாணாக்கர் மனதிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதை மிக அழகாக நகைச்சுவை நயத்துடன் அழகாக கொண்டு சென்றீர்கள். கண்டிப்பாக உங்களது உரை, இந்த சிறிய உரையிலே ஒரு கல்வியின் முக்கியத்துவம்னா என்ன, அதே மாதிரி ஒரு மனிதநேயம்னா என்ன, அதனுடைய மகத்துவம் என்ன, நமது அண்ணல் அம்பேத்கர் பல இன்னல்களுக்கும் துயரங்களுக்கும் மத்தியிலே அவர் அதையெல்லாம் வென்று நம் இந்திய மண்ணிலே உலகமே வியந்து பார்க்கும் அளவிற்கு சாதித்து காட்டினார் என்பதை அழகாக நயமாக எடுத்துரைத்தீர்கள். கண்டிப்பாக உங்களின் இந்த உரை எங்கள் மாணாக்கர்களின் மத்தியில் சிறந்ததோர் தாக்கத்தையும் சிறந்ததோர் மாற்றத்தையும் கண்டிப்பாக எங்களது மாணவர்கள் எதிர்காலத்தில் ஒரு சிந்தனை சிற்பியாக கண்டிப்பாக வருவார்கள் என்று அனைவரின் சார்பில் நான் இங்கு உறுதி கூறுகிறேன். ஸ்ரீமதி from 3rd year. சார், நீங்க பேசினது ஃப்ரம் த வெரி பிகினிங், நீங்க கல்வியை பத்தி சொன்னதா இருக்கட்டும், இல்ல ஒவ்வொரு மேதைகளை பத்தி சொன்னதா இருக்கட்டும், இல்ல பண்பை பத்தி சொன்னதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு கலவையா ரொம்ப புரியுற மாதிரி மனசுல ஆழமா பதிகிற மாதிரி இருந்தது. முக்கியமா அத நகைச்சுவை உணர்வோட சொன்னது இன்னும் ரொம்ப ஆழமா பதிகிற மாதிரி இருந்தது. அது எல்லாருடைய கவனத்தையும் பக்கம் ஈர்த்ததோடு மட்டும் இல்லாம உங்களோட கருத்தை எல்லாரோட மனதிலையும் சென்று சேர்ற வரையுமே ரொம்ப சிறப்பு மிக்கதா இருந்தது சார். எனக்கு இதுல இருந்து நான் திரும்ப ஃபர்தரா நான் மூவ் ஃபார்வர்ட் பண்ணணும் நான் நினைக்கிறது என்னன்னா, மத்தவங்க கிட்ட விஷ் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, அது எனக்கு ரொம்ப ஆழமா பதிஞ்சது. லைக் how it reflects on others, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். Thank you so much. Very warm greetings to one round present here. I'm from Lakshmi, 2nd year. I would like to thank Principal ma'am இந்த ஒரு ஈவென்ட்டை இப்படி கண்டக்ட் பண்ணதுக்காக very very thank you ma'am. and இப்படி ஒரு கெஸ்ட்டை வந்து கூட்டிட்டு வந்ததுக்காக. அண்ட் சார் சொன்னது வந்து எங்களுக்கு இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினா எப்படி வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமோ அந்த அளவுக்கு தான் எங்களுக்கு கிரியேட் பண்ணுச்சு. ஆக்சுவலாக நீங்கள் பேசினது ரொம்ப ஃபன்னியாக ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் சொல்லும் போது நீங்கள் அவ்வளோ ஃபன்னியாக சொல்லும் போது அது அப்படியே இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் நிறைய விஷயம் வந்து நாங்கள் இன்னைக்கு கெயின் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு உங்களோட ஸ்பீச்ல இருந்து. ஸோ தேங்க்யூ அதுக்காக. சார், என் பேர் பிரவீன்குமார், 4ஆம் ஆண்டு மாணவன். நீங்கள் சொன்னதில் வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்த விஷயம்னா, அம்பேத்கர் பிறந்த நாள், அம்பேத்கர் வந்து படித்த நாளை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சேவாக கொண்டாடுறாங்கிறது.
மோஸ்ட்லி நான் தேசிய மாணவர்கள் தினங்கிறது வந்து அப்துல் கலாம் பிறந்த தினமாக இருக்கிற அக்டோபர் 15th வந்து கொண்டாடுவாங்க சார். ஆனால் நீங்கள் சொன்னது உண்மைதான் சார். ஏன்னா மகாராஷ்டிராவில் மட்டும்தான் அம்பேத்கர் வந்து எந்த டே ஸ்கூலில் ஜாயின் பண்ணாரோ அந்த டேவை வித்யார்த்தி திவாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டேவாக கொண்டாடுறாங்க மகாராஷ்டிராவில் மட்டும். அது அவங்க ஒரு ஸ்டேட் வந்து அந்த ஒரு விதத்தை ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நம்ம எல்லாருமே அது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த நம்ம இன்ஸ்பயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிறேன் சார். அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் நிறைய விஷயத்த நீங்கள் சொன்னீங்க சார். அது உண்மையிலேயே எங்கள் மாணவர்களுக்கு வந்து அந்த அட்டென்ஷன், அதாவது பசங்க காலையில் வந்து உட்காந்துருக்கும் போதே கொஞ்சம் விறுவிறுத்து உட்காரதுக்கு அப்படி கொஞ்சம் ஷஃபிள் ஆகிட்டு இருந்தோம். பட் அதை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனீங்க சார். இந்த ஈவெண்ட் உண்மையிலேயே நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணோம் சார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். என்னுடைய பெயர் சே பிரியதர்ஷினி. நான் இரண்டாம் ஆண்டு படிக்கிறேன். ஸோ இன்னைக்கு நடந்ததுல என்ன அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது வெற்றியோ தோல்வியோ எதுவரையிலும் கடமையை செய்வோம், யார் பாராட்டினாலும் பாராட்ட விட்டாலும் கவலை வேண்டாம், நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும் போது பகைவனும் நம்மை மதிக்க தொடங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி அம்பேத்கர்ல ஸ்டார்ட் பண்ணி அப்படியே சமூகத்துல என்ன நடக்குதுன்றத இந்த ஜெனரேஷன், அதாவது எங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நகைச்சுவை உணர்வோட சொன்னது எங்களுடைய மைண்ட்ல அப்படியே ஏறிடுச்சு சார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணதுக்காக பிரின்சிபல் மேமுக்கும் ஸ்பீக்கர் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. நன்றி ஐயா. இப்பொழுது பிறந்திருக்கும் எங்களது மாணவர்கள் எந்த அளவிற்கு உங்களின் வார்த்தையை மிக அழகாக, மிக தெளிவாக, மிக நுணுக்கமாக அதை புரிந்துள்ளார்கள் என்பதை, ஏனென்றால் உங்களது உரை என்பது மிகவும் நகைச்சுவை ததும்ப மிகவும் ஆழ்ந்த கருத்துக்கள் நிறைந்ததாக இருந்தது. நன்றி ஐயா. உங்களுடைய அழகான பொன்னான நேரத்தை செலவிட்டு இங்கே எங்களது அழைப்பை ஏற்று இங்கே வந்து ஒரு அழகான ஒரு ஆழ்ந்த கருத்துக்கள் நிறைந்த ஒரு உரையை ஆற்றியதற்கு எங்கள் அனைவரின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது யூசுவலா வழக்கமான ஒரு ஃபார்மல் நன்றியுரையை நமது சட்டக்கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் முனைவர் சாம்சுந்தர் அவர்கள் வழங்குவார் என்று கூறுகிறேன். தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும்னா ரிவர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஸோ தேங்க்ஸ் டு மிஸ்டர் ராஜேந்திரன், LLB ஸ்டூடெண்ட். பிகாஸ் அவர்கிட்ட எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது தான் போய் முந்தானத்தை கேட்ட உடனே சார் ஐ வில் டேக் கேர் எவ்ரிதிங் அப்படின்ற ஒரே வார்த்தையை சொன்னார். சாருக்கும் அவருக்கும் ஒரு கோஆர்டினேட் பண்ணி விட்டேன். அவங்க பேசிட்டு கரெக்டாக எடுத்துன்னு விட்டாரு. சார் திருப்பி அனதர் பங்கருக்கு சாப்பிட வச்சு திருப்பி வர விட்டுடணும். தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக நம்ம இப்போ இந்த பாட்டு பாடினவங்களை வந்து கடைசியில் மறந்துட்டோம். லாஸ்ட் செகண்ட்ல தான் இந்த 3 பேரையும் கூப்பிட்டோம். ஆர்த்தி, அர்ச்சனா அண்ட் அகைன் ஆர்த்தி இல்லையா? 2 ஆர்த்தி பிளஸ் ஒரு அர்ச்சனாக்கு மிகப்பெரிய கரவொலி கொடுக்கலாம். தேங்க்யூ. அதாவது இந்த மாதிரி ஒரு லைவ் ப்ரோக்ராம், அதாவது நம்ம கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாரம்பரியமிக்க கல்லூரி. கிட்டத்தட்ட 165 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க கல்லூரியில நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு அம்பேத்கர் பிறந்தநாளுக்கு இந்த மாதிரி தமிழ்நெஞ்சன் போல ஒரு பட்டிமன்ற பேச்சாளரை கொண்டு வந்திருக்கோம். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க என்னென்ன பேர் கொடுத்திருக்காங்க. ஆனா நான் ஒரு பேர் கொடுக்கணும் கல்லூரி சார்பா ஆசைப்படுறேன். திருஞான நகை சம்பந்தர். ஏன்னா வந்து ஞானத்தையும் கொடுத்தாரு, உங்களுக்கு அழகான ஒரு சிரிப்பையும் கொடுத்தாரு. ஞானத்தின் மூலமா சிரிப்பின் மூலமா உங்களுக்கு ஒரு பண்பையும் வளர்த்திருக்காரு. அதனால அவருக்கு திருஞான நகை சம்பந்தன்ற பேரை கொடுக்கலான்னு நான் முடிவு இருக்கேன். சார் தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் ஸ்பீச். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சை வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா ஒரு பேச ஆரம்பிக்கும் போது ஒரு 4 பேர் எழுந்து போவோம், 5 பேர் எழுந்து போவோம், சத்தம் போடுவோம். நீங்க பசங்களை ஜாலியா வச்சிருந்தீங்க. பசங்களுக்கு தேவையான மிக முக்கியமான சொன்னீங்க. அதாவது எங்க பசங்க எல்லாம் வந்து மிகவும் பாத்தீங்கன்னா அண்ணல் ஆக்கிட்டீங்க. பிகாஸ் நீங்க தான் சொன்னீங்க எங்க பசங்க எல்லாருமே அண்ணல்ன்ற ஒரு வார்த்தை சொன்னீங்க. 2 பேருக்கு தான் அண்ணல் இருக்கு. இனிமேல் எங்கள் கல்லூரியில் படிக்கும் அனைத்து மாணவர்களும் அண்ணல்களாக தெரிகிறார்கள். ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து அவ்வளவு பெருமையா இருந்தாங்க அவங்க. அடுத்ததாக பாத்தீங்கன்னா எங்க பிரின்சிபல் மேம், இந்த ப்ரோக்ராம் நடக்க முழுக்க காரணம் யாருன்னா நம்ம பிரின்சிபல் மேடம் தான். ஏன்னா சாரை வந்து 2 மாதத்திற்கு முன்னே வந்து நீங்க தான் கண்டிப்பா வரீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அரேஞ்ச்மெண்ட். மேடமை பத்தி சொன்னா அந்த மாதிரி ஒரு பிரின்சிபல் கிடைக்க நாங்கெல்லாம் தவம் செஞ்சிருக்கோம். யூடியூப் கைத்தட்டலாம். ஏன்னா வந்து மேடமோட ஒவ்வொரு தலைமை பண்பும் வந்து பாத்தீங்கன்னா எங்களெல்லாம் ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த ஊக்குவிப்பின் காரணமாக தான் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல விழாக்கள் வந்து நம்ம கல்லூரியில் நடக்குது. இதை முடிஞ்சவொடனே நம்ம உடனே வந்து பிடி சார் ரெடியா இருக்காரு, ஸ்போர்ட்ஸ் டே நடக்க போகுது. ஸோ அதுலேயும் இருந்து தில்லான மாணவர்கள் இருந்து பங்கு பெறணும்னு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நம்ம சாந்தி மேடம். Thank you madam, thanks for your commitment to our college and all the professors.
சுவாமிநாதன் சார், பேகம் மேடம், சூஃபியா மேடம், மதுமிதா மேடம், ஜானு மேடம், and all the guest faculties, those who are coming in time for the event, and PT sir, thank you, and ரம்யா மேடம், thanks ரம்யா மேடம். நீங்க வேணா உங்களுக்கு நேத்து தான் அதை பத்தி சொன்ன மேடம், நீங்க தான் இந்த MC பண்ணோன்னு அதையும் வந்து மிக சிறப்பாக செஞ்சு கொடுத்தீங்க. and all the students, thank you. நிறைய பேர் வந்து உங்களை வந்து ஒரு வலுக்கட்டாயத்தின் பேர்ல தான் இன்னைக்கு வர வச்சிருக்கிறோம். அதுவே உங்களுக்கு நல்லா தெரியும். எத்தனை பேர் என்ன போய் திட்ட போறீங்களோ, ஆமா சார் சொல்லுங்க, கரெக்ட், அப்படி சொன்னா வர மாட்டீங்களே. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நீங்க பார்த்திருக்க மாட்டீங்களே, கேட்டிருக்க மாட்டீங்களே. இந்த மாதிரி ஒரு ஒரு உண்மையான நிகழ்ச்சி, அதாவது லைவ் ப்ரோக்ராம வந்து உங்களால பார்க்க முடியாது. என்னதான் நீங்க இதுக்கப்புறமா சார் சொன்னபடி ஞாயிறு ப்ரோக்ராம்ல யூடியூப்லயும் பார்த்தாலும் அந்த லைவ் இன்டராக்ஷன் கிடைச்சிருக்காது. தேங்க்ஸ் டு ஆல். ஸோ ஸ்ரீமதி தான் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணாங்க, ஸ்ரீமதி அண்ட் ரோஷினி அண்ட் வேற யாருமா பண்ணீங்கல்ல, ஸோ அதெல்லாமே பண்ணீங்க. அந்த மாதிரி ஒரு கேட்ட உடனே வந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணித்தரக்கூடிய நமது பிள்ளைகளுக்கு மிக மிக நன்றி. தேங்க்யூ.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கொஞ்சம் அழுத்தி